அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு ஸ்ரீ ஆப்தன் எஜுகேஷன்ஸ். ஸோ இந்த கிளாஸில் நம்ம என்ன டாபிக் டிஸ்கஸ் பண்ண போகிறோம் அப்படின்னா ஆவரேஜஸ். ஸோ ஆவரேஜில் ஆல்ரெடி 2 கிளாஸஸ் பார்த்துருக்கோம். ஸோ இந்த கிளாஸில் நெக்ஸ்ட்டு சம் டைப் ஆஃப் எக்ஸாம்பிள்ஸ் பார்க்க போகிறோம். ஸோ இது வரைக்கும் நம்ம ஒரு 100 கொஸ்டின்ஸ் டிஸ்கஸ் பண்ணலான்னு பிளான் பண்ணியிருந்தோம். பட் 100 கொஸ்டின்ஸ் அப்படின்றது நம்ம கொஞ்சம் லெங்க்த்தியாக போகும். ஸோ அதனால் நம்ம என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா எல்லா மாடல்லையும் நம்ம டிஸ்கஸ் பண்ண போகிறோம். ஸோ கொஸ்டின்ஸை ரெடியூஸ் பண்ணியிருக்கோம். ஓகேவா? மேக்ஸிமம் கொஸ்டின்ஸ் டிஸ்கஸ் பண்ணாமல் கொஞ்சம் கொஸ்டின்ஸ் ரெடியூஸ் பண்ணியிருக்கோம். ஏன்னா நம்ம இந்த சாட்டர்டே எக்ஸாம் வைக்கணுன்றதுனால. ஓகேவா? சாட்டர்டே உங்களுக்கு மார்னிங் 10 AM ஒரு மார்க் டெஸ்ட் இருக்கும். ஸோ அந்த மார்க் டெஸ்ட் எப்படி அட்டன் பண்ணணும், எப்படி நம்ம ஆப்பில் போய் எப்படி அந்த மார்க் டெஸ்ட்டை அந்த டைமுக்கு நீங்கள் அட்டன் பண்ணணுன்றதை நான் உங்களுக்கு நாளைக்கு கிளாஸில் எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். ஓகேவா? அண்டு சண்டே அந்த மார்க் டெஸ்ட்டுக்கான எக்ஸ்ப்ளனேஷன் உங்களுக்கு கிடச்சிரும். ஸோ இன்றைக்கி ஆவரேஜஸில் இருக்கக்கூடிய இன்றைக்கி அண்டு நாளைக்கு, ஸோ டுடே அண்ட் டுமாரோ பேலன்ஸ் இருக்கக்கூடிய ஆவரேஜில் இருக்க டைப்ஸ் எல்லாமே நம்ம பார்த்துடலாம். அண்டு நம்ம எக்ஸாமில் மார்க் டெஸ்ட்டில் கொஞ்சம் கொஸ்டின்ஸ் பார்ப்போம். ஸோ அதில் ஃபைனலாக டிஸ்கஸ் பண்ணும்போது சண்டே அந்த மார்க் டெஸ்ட்டுக்கான எக்ஸ்ப்ளனேஷன் ப்ளஸ் டோட்டல் ரிவிஷன் அப்படின்னு வச்சுக்கலாம். ஓகேவா? ஓகே. So first problem, which digit is missing in the average of numbers 9, 99, 999, 9999 etc. up to 9 nines. ஓகேவா? இங்கே 9 nines இருக்கு, 9 times 9 இருக்கு. ஸோ இப்போ இந்த கொஸ்டினை எப்படி சால்வ் பண்ணுறது? இப்போ இந்த கொஸ்டின் நமக்கு ஆவரேஜில் 4 மெத்தட் தெரியும். ஒன்று ட்ரெடிஷ்னல் மெத்தட், இன்னொன்று ஈக்குவல் டிஸ்ட்ரிபியூஷன் கான்செப்ட். ஈக்குவலி டிஸ்ட்ரிபியூஷன் ஒரு அசியூம்டு ஆவரேஜ் ஒன்று வச்சுருப்போம். தென் டிஃபரன்சஸ் பார்ப்போம், அதிலிருந்து நம்ம வேல்யூ கண்டுபிடிப்போம். தென் தேர்டு ஒன்று அரித்தமெட்டிக் ப்ரோக்ரஷனில் இருந்தால் எப்படி சால்வ் பண்ணுறது. ஸோ அரித்தமெட்டிக் ப்ரோக்ரஷனில் இருந்தால் எக்ஸாக்ட் மிடில் டேர்ம் ஆவரேஜ்னு சொல்லலாம், அல்லது ஸ்மாலஸ்ட் நம்பர் ப்ளஸ் லார்ஜஸ்ட் நம்பர் டிவைடட் பை 2. ஸோ 4 டைப்ஸ் நமக்கு தெரியும். ஸோ அந்த 4 டைப்பில் நம்ம எந்த டைப் இங்கே அப்ளை பண்ண முடியும் அப்படின்னா, இப்போ இங்கே கொஸ்டின் பார்த்தீங்க அப்படின்னா, ஸோ திஸ் இஸ் அ கொஸ்டின். ஸோ இந்த கொஸ்டினில் என்ன இருக்குது அப்படின்னா, இந்த கொஸ்டினை நான் நெக்ஸ்ட் பேஜில் போடுறேன். கொஞ்சம் பெருசாக கூட வச்சுக்கலாம். ஓகே. இப்போ இந்த கொஸ்டின் பார்த்தீங்க அப்படின்னா இதுதான் கொஸ்டின். இப்போ இந்த கொஸ்டினில் நம்ம 3rd ஆர் 4th மெத்தட் யூஸ் பண்ண முடியுமான்னு செக் பண்ணணும். எப்படி செக் பண்ணுறது? 99க்கும் 9க்கும் உள்ள டிஃப்ரென்ஸ் 90. 9999க்கும் 99க்கும் உள்ள டிஃப்ரென்ஸ் 900. ஸோ இது ரெண்டுமே நாட் ஈக்குவல். தேர்ஃபோர் இது அரித்தமெட்டிக் ப்ரோக்ரஷனில் இல்லை. ஸோ அப்போ அரித்தமெட்டிக் ப்ரோக்ரஷனில் இல்லைன்னா 3rd டைப் அண்ட் 4th டைப் நம்ம யூஸ் பண்ண முடியாது. அப்போ எய்தர் ஃபர்ஸ்ட் மெத்தட் ஆர் செகண்ட் மெத்தட் அதை தான் நம்ம யூஸ் பண்ண முடியும். எய்தர் ஈக்குவலி டிஸ்ட்ரிபியூஷன் கான்செப்ட் அல்லது ட்ரெடிஷ்னல் மெத்தட். ஓகே. இப்போ ஈக்குவலி டிஸ்ட்ரிபியூஷன் கான்செப்ட் யூஸ் பண்ணோம் அப்படின்னா நீங்கள் இன்பிட்வீனில் ஏதாச்சும் ஒரு வேல்யூவை அசியூம் பண்ணணும், தென் டிஃபரன்ஸ் கண்டுபிடிக்கணும். ஸோ அப்படி நீங்கள் கண்டுபிடிச்சிங்கன்னா நீங்கள் இங்கே என்ன வேல்யூ அசியூம் பண்ணுவீங்க? இங்கே 9ல் ஸ்டார்ட் பண்ணி 9 nines இருக்கு. ஸோ 1s 10s 100 1000 10,000 1 lakh 10 lakh 1 crore 10 crore 99 crores 99 lakh 99,999. ஸோ அப்போ ஒரு வேல்யூவை நம்ம அசியூம் பண்ணி ஃபைனலைஸ் பண்ணுறது கொஞ்சம் கஷ்டம். ஸோ அதனால் நார்மல் ட்ரெடிஷ்னல் வே தான் யூஸ் பண்ண போகிறோம். ஸோ நார்மல் ட்ரெடிஷ்னல் வே ரொம்ப கஷ்டம்னு சொன்னீங்களே சார், இங்கே கஷ்டம் கிடையாது. ஏன்னா இந்த கொஸ்டினை பார்த்த உடனே இந்த கொஸ்டினுக்கான ஆன்சர் அவங்க கொஸ்டின்லேயே கொடுத்துட்டாங்க, விச் டிஜிட் இஸ் மிஸ்ஸிங். ஸோ எந்த டிஜிட் மிஸ் ஆகிருக்குன்னு கேட்குறாங்க. ஸோ டிஜிட் அப்படின்னா ஏதோ ஒரு நம்பர். ஸோ என்ன நம்பர் மிஸ் ஆகிருக்கும்? ஸோ இருக்கக்கூடிய நம்பர் என்ன அப்படின்னா 0 1 2 3 4 5 6 7 8 அண்டு 9. ஸோ நெகட்டிவ்லேயும் நம்பர் இருக்கும், -1 -2 -3 எக்ஸெட்ரா -9 வரைக்கும். அது நமக்கு தேவையில்லை. ஏன்னா இங்கே அவங்க கொடுத்துருக்கக்கூடிய அப்சர்வேஷன் எல்லாமே பாசிட்டிவ் அப்சர்வேஷன். அப்போ பாசிட்டிவ் அப்சர்வேஷன்னா வரக்கூடிய ஆன்சரும் பாசிட்டிவாக தான் வரப்போகுது. அண்டு இந்த 10 டிஜிட்டில் ஏதோ ஒரு டிஜிட் சம் டிஜிட்ஸை கம்பைன் பண்ணி தான் நமக்கு ஆன்சர் வரப்போகுது. ஓகே.
ஸோ நெகட்டிவ் வந்தால் தான் நம்ம நெகட்டிவில் யோசிக்கணும். இங்கே நெகட்டிவ்க்கு வேலையே இல்லை, பாசிட்டிவ் மட்டும்தான். ஸோ அதனால் பாசிட்டிவ் மட்டும்தான் நமக்கு வரப்போகுது. ஓகே, ஸோ இப்போ இதுக்கான ஆன்சர் என்னவா இருக்கும்? ஸோ கொஸ்டின் பார்த்த உடனே நீங்கள் 0ன்னு டிக் பண்ணிடலாம். 0 தான் இதுக்கான ஆன்சர். எப்படி அப்படின்றத நான் இப்போ எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஸோ இப்போ நார்மல் ட்ரெடிஷ்னல் வே தான் நம்ம யூஸ் பண்ண போகிறோம். ஸோ நார்மல் ஃபார்முலா என்ன? ஆவரேஜ் இஸ் ஈக்குவல் டு சம் ஆஃப் அப்சர்வேஷன் divided by total number of observation. So sum of observation by total number of observation. So the sum of observation, இங்க total number of observation எத்தனை? 9. ஏன்னா இங்க 1 9 2 3 4 up to 9 nines. So அப்ப 9 terms இருக்குன்னு அர்த்தம். அப்ப total number of observation வந்து 9. Okay. So denominatorல 9. Then நியூமரேட்டரில் இருக்கக்கூடிய வேல்யூவை நீங்கள் ஆட் பண்ணீங்க அப்படின்னா, ஸோ ஆட் பண்ணிங்கன்னா என்ன வரும்? 9 99 999 9999. ஸோ உங்களுக்கு எக்ஸாம்பிளுக்கு நான் 3 வேல்யூ மட்டும் எடுத்து செஞ்சு காட்டுறேன். ஓகேவா? ஸோ இப்போ 999 999 இதிலிருந்து நீங்கள் என்ன பண்ணிக்கலாம்? 9 வந்து எப்படி எழுதிக்கலாம்? 9 into 1ன்னு எழுதலாம். எழுதலாமா? ஸோ 99 எப்படி எழுதிக்கலாம்? 9 into 11 எழுதிக்கலாம். ஸோ 999 எப்படி எழுதலாம்? 9 into 111 எழுதலாம். எழுதலாமா? ஸோ தென் இந்த 3ல் இருந்தும் நீங்கள் 9 காமனாக வெளியே எடுத்துடலாம். ஸோ ஃபைனலாக நீங்கள் என்ன பண்ணிடலாம்? 9 காமனாக வெளியே எடுத்துட்டு மிச்சம் இருக்கக்கூடிய 1 11 111 நீங்கள் ஆட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு என்ன வரும்? 3 2 1. ஸோ 1 2 3 வரும். ரைட்? ஸோ 9 into 1 2 3 123. ஸோ ஏன் இங்கே 123 வந்திருக்குன்னா 9 99 999. ஸோ இதில் மேக்ஸிமம் 3 டிஜிட். ஸோ 3 டிஜிட்ன்றதுனால 1ல் ஸ்டார்ட் பண்ணி 3யோட நிப்பாட்டிடணும். 3 டிஜிட்னா இதே இது 4 வரைக்கும் அப் டு 9999 அப்படின்னா இதுலேருந்து 9 காமனாக வெளியே எடுத்துட்டு நீங்கள் ஆட் பண்ணும்போது 9 into 1 2 3 4 வரும். ஏன்னா இங்கே மேக்ஸிமம் 4 டிஜிட். ஸோ அப்படி பார்த்தா இங்கே மொத்தம் எத்தனை டிஜிட் இருக்குது? எத்தனை டேர்ம்ஸ் இருக்குது? 9 டேர்ம்ஸ் இருக்குது. ஸோ 9 டேர்ம்ஸ் இருக்கிறதுனால நம்ம இங்கே என்ன பண்ணிக்கலாம்? 9 காமனாக வெளியே எடுத்துட்டு உள்ளே இருக்கக்கூடிய நம்பர் என்ன இருக்கும்? 1 2 3 4 5 6 7 8 9. ரைட்? ஸோ இதுதான் ஆன்சர் வரும். வேணும்னா செக் பண்ணி பாருங்கள். ஸோ இப்போ என்ன பண்ணிக்கலாம்? இந்த 9ஐயும் இந்த 9ஐயும் கேன்சல் பண்ணிடலாம். தேர்ஃபார் ஆன்சர் ஃபார் திஸ் கொஸ்டின் இஸ் 1 2 3 4 5 6 7 8 9. ஸோ இதில் எந்த டிஜிட் மிஸ் ஆயிருக்கு? 0 அப்படின்ற டிஜிட் இல்லை. ஸோ ஆன்சர் ஃபார் திஸ் கொஸ்டின் இஸ் 0. ஸோ கொஸ்டினை பார்த்தோன்னே நம்ம ஆன்சர் பண்ணிடலாம். ரொம்ப ரொம்ப சிம்பிளான கொஸ்டின். ஓகேவா? ஸோ ஃபஸ்ட்டு ஒரு கொஸ்டின் பார்த்த உடனே அந்த கொஸ்டினை நம்ம எந்த மெத்தடில் சால்வ் பண்ண போகிறோன்றதை ஃபைன் பண்ணணும். ஸோ இந்த கொஸ்டின் ஆவரேஜ் எடுத்துக்கிட்டாலே 4 மெத்தட் தான் இருக்குது. ஸோ 4 மெத்தட்ஸில் நீங்கள் என்ன பண்ணலாம்? ஃபஸ்ட்டு மெத்தட் நார்மல் ட்ரெடிஷ்னல் மெத்தட் எப்போயுமே செக் பண்ணாங்க. மற்ற 3 செக் பண்ணிவிட்டு இதுக்கு வாங்க. அண்டு கொடுத்துருக்கிற அப்சர்வேஷன் வந்து அரித்தமெட்டிக் மீனில் இல்லை, அரித்தமெட்டிக் ப்ரோக்ரெஷனில் இல்லை. ஸோ அரித்தமெட்டிக் ப்ரோக்ரெஷனில் இல்லைன்றதுனால இதை நம்ம என்ன பண்ண முடியாது? 3rd மெத்தட் அண்ட் 4th மெத்தடில் டிஸ்கஸ் பண்ண முடியாது. ஸோ தேர்ஃபார் என்ன பண்ணணும்? ஃபஸ்ட்டு 2 மெத்தட்ஸ் தான். ஸோ ஃபஸ்ட்டு 2வது மெத்தட் என்ன? ஈக்குவலி டிஸ்ட்ரிபியூஷன். ஈக்குவலி டிஸ்ட்ரிபியூஷனில் யூஸ் பண்ணோம் அப்படின்னா காமனாக ஒரு வேல்யூவை நம்ம அசியூம் பண்ணணும். ஸோ அது ரொம்ப டஃப்பு. ஸோ அதனால் நார்மல் ட்ரெடிஷ்னல் வே போகிறோம். ஸோ நார்மல் ட்ரெடிஷ்னல் வே போகும்போது இந்த விஷயங்கள் மட்டும் நம்ம தெரிஞ்சுக்கிட்டா போதும். இந்த விஷயங்கள் மட்டும் நம்ம தெரிஞ்சுக்கிட்டா ப்ராப்ளம் சால்வ் பண்ணுறது ஈஸி. ஓகே, இந்த டைப்பில் நிறையா கொஸ்டின்ஸ் கேட்குறாங்க, ரிப்பீட்டடாக கேட்குறாங்க. ஸோ அதனால் ஈஸியாக நம்ம ஆன்சர் பண்ணிடலாம். ஓகேவா? ஓகே, நெக்ஸ்ட் ப்ராப்ளம். எஸ், த arithmetic mean of the following numbers 1 2 2 3 3 3 4 4 4 4 5 5 5 5 5 and up to. ஸோ இங்கே நீங்கள் என்ன பார்க்கணும் அப்படின்னா, இங்கே 1 அப்படின்றது எத்தனை டைம் வந்திருக்கு? 1 டைம் வந்திருக்கு. 2 அப்படின்றது 2 டைம்ஸ் வந்திருக்கு. 3 அப்படின்றது 3 டைம்ஸ் வந்திருக்கு. 4 அப்படின்றது 4 டைம்ஸ் வந்திருக்கு. 5 அப்படின்றது 5 டைம்ஸ் வந்திருக்கு. 6 அப்படின்றது 6 டைம்ஸ் வந்திருக்கு. 7 அப்படின்றது 7 டைம்ஸ் வந்திருக்கு. ஸோ அப்போ இதிலிருந்து நம்ம என்ன தெரிஞ்சுக்கிடலாம்?
ஸோ இதிலிருந்து நம்ம என்ன தெரிஞ்சுக்கிடலாம் அப்படின்னா ஒரு சின்ன விஷயம்தான். ஸோ இந்த மாதிரி சின்ன சின்ன மைன்யூட் இதில் தான் நமக்கு கொஸ்டின்ஸ் கேட்பாங்க. ஸோ 1, ஸோ ஆன்சர் இஸ் 1. 2 plus 2, answer is 4. 3 plus 3 plus 3, answer is 9. 4 plus 4 plus 4 plus 4, answer is 16. 5 plus 5 plus 5 plus 5 plus 5, answer is 25. 6 plus 6 plus 6 plus 6 plus 6 plus 6, answer is 36. 7 plus 7 plus 7 plus 7 plus 49. ஸோ எதுக்காக நான் இது எல்லாத்தையும் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் அப்படின்னா, சார் எனக்கு மேக்ஸ் ரொம்ப டஃப்பாக இருக்குது, மேக்ஸ்னாலே கஷ்டம் அப்படின்றவங்களுக்காக தான் நான் டீட்டெயில்டாக நடத்துகிறேன். ஏன்னா ஒரு சில பேர் இது எல்லாமே தெரியும், ஓகே இது இதுதானே சார் ஆன்சர், டேரெக்டாக சொல்லலாமே அப்படின்னு. பட் நம்ம டேரெக்டாக சொன்னால் மேக்ஸ் டஃப்பாக இருக்கிறவங்க இன்னும் கொஞ்சம் பயப்படுவாங்க. ஓகே, எனக்கு மேக்ஸே தெரியாது, மேக்ஸ்னாலே எனக்கு பயம் அப்படின்றவங்களுக்காகத்தான் இது எல்லாமே நான் டீட்டெயில்டாக 1 by 1 எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஓகே, பெய்டு கோர்ஸ்லையும் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் பொறுமையாக ஒரு கிளாஸ் எடுத்திருப்பேன். ஓகேவா, ஏன்னா எல்லாருமே மேக்ஸில் ஃபுல் மார்க் எடுக்கணுன்றதுக்காக. ஓகே, மேக்ஸில் நான் வெல் நோன் அப்படின்னா, நீங்கள் வெல் நோன் அப்படின்னா நமக்கு இதெல்லாம் சில்லி திங் தான். பட் ஒரு சில பேர் வந்து நம்மளுமே ஃபஸ்ட்டு அங்கேருந்து தான் வந்திருப்போம். ஓகே, நம்ம தெரிஞ்சுக்கிட்டதுனால நம்ம எல்லாமே வெல் நோன் இல்லை, எல்லாருமே எல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு வரல. ஸோ அதனால் இது தெரியாமல் இருக்கும் இல்லையா. ஸோ மேக்ஸே எனக்கு தெரியாது சார், மேக்ஸில் எனக்கு பேசிக் அடிஷன் சப்ராக்ஷன் கூட தெரியாது. ஸோ அப்படிப்பட்டவங்களும் மேக்ஸை வந்து ஈஸியாக பண்ண முடியும். மேக்ஸ் வந்து ரொம்ப ஈஸியஸ்ட் திங். ஸோ எனக்கு தெரியுன்றதுக்காக நான் டேரெக்டாக இதோடைய ஆன்சர் எழுதிட்டு போனேன் அப்படின்னா அது டஃப்பாக இருக்கும், அது வந்து கிளியராக புரியாது உங்களுக்கு. ஸோ அதனால் நான் 1 by 1 நடத்துகிறேன். ஓகேவா. ஸோ வெரி லாஸ்ட் பெஞ்சில் இருக்கிறவங்களும் ஃபஸ்ட்டு பெஞ்சுக்கு வரணுன்றதுக்காக. ஓகேவா. ஸோ உங்களுக்கு இது ஃபெமிலியராக இருந்தால் அதை கொஞ்சம் ஸ்கிப் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் போயிருங்க. ஓகேவா. ஸோ ரொம்ப பிலோவாக இருக்கிறவங்க அவங்க டாப் மோஸ்ட்டாக வரணும், மாஸ்டர்ஸ் ஆகணுன்றதுக்காக 1 by 1 டீட்டெயில்டாக எடுக்கிறேன். இந்த நிறைய பேர் கேட்டிருக்காங்க, சார் சில்லி திங்கெல்லாம் நம்ம வந்து டைம் வேஸ்ட் பண்ணுறோம், இது டைம் வேஸ்ட் இல்லை. உங்களுக்கு டைம் வேஸ்ட்டாக இருக்கலாம், பட் ஏதோ ஒரு சர்டன் ஸ்டூடெண்ட்ஸுக்கு வந்து இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கலாம். ஸோ அவங்கள தான் நான் ஃபோக்கஸ் பண்ணுறேன். ஸோ இப்போ நீங்கள் ஒரு எத்தனை பேர் பார்க்குறீங்களோ, ஒரு 100% பார்க்குறீங்கன்னா 100%ல் ஒரு 20 to 30% அந்த மாதிரி இருப்பாங்க. ஸோ அவங்களும் இந்த 70%க்குள்ளே வரணும். ஸோ அதுக்கு கொஞ்சம் டைம் ஸ்பெண்ட் பண்ணணும். ஸோ அவங்களுக்கு கொஞ்சம் நீங்களும் கோஆப்ரேட் பண்ணணும். ஸோ நமக்கு தெரியுன்றதுக்காக டேரெக்டாக நம்ம ஆன்சர் பண்ணிட்டு போக முடியாது. ஸோ ஒன் மோர் திங், எல்லாமே நம்ம பேசிக்காக இதே மாதிரி போட்டுக்கிட்டு இருந்தாலும் நமக்கு எக்ஸாம் போயிடும். ஸோ அப்போ அவங்களையும் 30 செகண்ட்ஸ்குள்ளே ப்ராப்ளம் சால்வ் பண்ண வைக்கணும். இப்போ இந்த ப்ராப்ளம் இருக்குது, இந்த ப்ராப்ளமை பார்த்த உடனே ஆன்சர் பண்ணிடலாம். பட் நான் பார்த்த உடனே இதுதான் ஆன்சர் அப்படின்னு நான் எழுதிட்டேன் அப்படின்னா இது தெரிஞ்சவங்க ஓகே, புரியாதவங்க கடைசி வரைக்கும் இது புரியலன்னு தான் சொல்லுவாங்க. புரியலன்றதை சொல்லவும் மாட்டாங்க. ஒரு சில பேர் வந்து புரியல அப்படின்றத வந்து உள்ளுக்குள்ளேயே வச்சுருப்பாங்க, இல்லை இது கேட்டால் சிரிச்சிருவாங்க, சில்லியாக இருக்கும் அப்படின்றதுக்காக. ஸோ அவங்களுக்காகத்தான் டீட்டெயில்டாக பொறுமையாக எடுக்கிறேன். ஓகே. ஸோ அப்போ 1 உடைய வேல்யூ 1, 2 + 2 is 4 அண்ட் எக்ஸெட்ரா. ஸோ இந்த 1 நம்ம எப்படி எழுதிக்கலாம்? 1 can be written as 1 square, 4 can be written as 2 square, 9 can be written as 3 square, 16 can be written as 4 square, 25 can be written as 5 square, 36 can be written as 6 square, 49 can be written as 7 square. Okay. So about 1 square, 2 square, 3 square, etc. up to 7 square. ஸோ இதிலிருந்து நம்ம என்ன தெரிஞ்சுக்கிட்டோம்? 1 அப்படின்ற வேல்யூவை 1 டைம் ஆட் பண்ணால் அது எதுக்கு ஈக்குவல் அப்படின்னா 1 ஸ்கொயருக்கு ஈக்குவல். ஸோ அதே 2வை 2 டைம்ஸ் ஆட் பண்ணால் தட் இஸ் 2 ஸ்கொயருக்கு ஈக்குவல். ஸோ 3யை 3 டைம்ஸ் ஆட் பண்ணால் 3 ஸ்கொயருக்கு ஈக்குவல், விச் மீன்ஸ் n அப்படின்ற ஒரு வேல்யூவை நீங்கள் n டைம்ஸ் ஆட் பண்ணீங்க அப்படின்னா n டைம்ஸு n டேர்ம்ஸ் ஆட் பண்ணிங்கன்னா இதிலிருந்து காமனாக நம்ம என்ன வெளியெடுக்கலாம். ஸோ என்ன வெளியெடுத்துட்டோம் அப்படின்னா 1 + 1 + எக்ஸெட்ரா அப் டு 1 n டைம்ஸ். ஸோ அப்போ 1 + 1 + 1 + எக்ஸெட்ரா n டைம்ஸ் அப்படின்னா அது n தான் ஆன்சர். ஸோ அப்போ n × n இஸ் ஈக்குவல் டு n ஸ்கொயர். ஸோ அப்போ ஒரு வேல்யூவை
அந்த வேல்யூ டைம்ஸ் விச் மீன்ஸ் 4 அப்படின்னா 4 டைம்ஸ் ஆட் பண்ணணும், 5 அப்படின்னா 5 டைம்ஸ் ஆட் பண்ணுறது எதுக்கு ஈக்குவலாக இருக்கும்னா 5 ஸ்கொயருக்கு ஈக்குவலாக இருக்கும். எக்ஸ்பிளனேஷன் இது. ஓகேவா? இந்த விஷயம் நமக்கு தெரிஞ்சிருச்சுன்னா ப்ராப்ளம் சால்வ் பண்ணுறது சிம்பிள். ஸோ 1 அப்படின்றத வந்து 1 ஸ்கொயர்னு எடுத்துக்கலாம், 2 + 2 2 ஸ்கொயர்னு எழுதிக்கலாம். ஸோ இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம் இந்த ப்ராப்ளமில், சம் ஆஃப் அப்சர்வேஷன் பை டோட்டல் நம்பர் ஆஃப் அப்சர்வேஷன் தான் போட போகிறோம். ஸோ ஆவரேஜோட ஃபார்முலா நார்மல் ட்ரெடிஷ்னல் வேலை தான் சால்வ் பண்ண போகிறோம். சம் ஆஃப் அப்சர்வேஷன் பை டோட்டல் நம்பர் ஆஃப் அப்சர்வேஷன். டோட்டல் நம்பர் ஆஃப் அப்சர்வேஷன். ஸோ சம் ஆஃப் அப்சர்வேஷன் இங்கே கொடுத்துருக்க டேர்மை ஆட் பண்ண போகிறோம். ஸோ அதான் நான் இங்கே பண்ணியிருக்கேன், கொடுத்துருக்க டேர்மை நான் ஆட் பண்ணியிருக்கேன். ஸோ அப்போ ஆட் பண்ணும்போது 1 அப்படின்றதுக்கு பதிலாக நீங்கள் 1 ஸ்கொயர் போடலாம், 2 + 2க்கு பதிலாக நீங்கள் 2 ஸ்கொயர் போடலாம், 3 + 3 + 3க்கு பதிலாக 3 ஸ்கொயர் போடலாம். தேர்ஃபோர் நீங்கள் இந்த லெஃப்ட் ஹேண்ட் சைடில் இந்த வேல்யூவை ஆட் பண்ணுறதுக்கு பதிலாக சிம்பிளாக 1 ஸ்கொயர் + 2 ஸ்கொயர் + 3 ஸ்கொயர் + 4 ஸ்கொயர் + 5 ஸ்கொயர் + 6 ஸ்கொயர் + 7 ஸ்கொயர் சப்ஸ்டியூட் பண்ணலாம். ஸோ அப்போ சம் ஆஃப் அப்சர்வேஷன் என்னது, சம் ஆஃப் அப்சர்வேஷன் இஸ் நத்திங் பட் ஆவரேஜ் இஸ் ஈக்குவல் டு 1 ஸ்கொயர் + 2 ஸ்கொயர் + 3 ஸ்கொயர் + 4 ஸ்கொயர் + 5 ஸ்கொயர் + 6 ஸ்கொயர் + 7 ஸ்கொயர் டிவைடட் பை டோட்டல் நம்பர் ஆஃப் அப்சர்வேஷன். ஸோ டோட்டல் நம்பர் ஆஃப் அப்சர்வேஷன் எப்படி எழுதுறது? ஸோ டோட்டல் நம்பர் ஆஃப் அப்சர்வேஷன் இது எல்லாத்தையும் ஆட் பண்ணி எழுதணும். ஸோ ஆட் பண்ணி எழுதுனா என்ன பண்ணுவோம், 1 + 2 3 4 5 6 7 8 9 10 இப்படி தானே ஆட் பண்ணுவோம். ஸோ இப்படி ஆட் பண்ணுறதுக்கு பதிலாக நீங்கள் என்ன பண்ணுங்க அப்படின்னா 1 அப்படின்றது எத்தனை டைம் இருக்குது, 1 டைம் இருக்குது. ஓகேவா? அதை நான் கூட இங்கிட்ட எழுதுறேன். ஓகே. ஸோ 1 அப்படின்றது எத்தனை டைம் இருக்கு, 1 டைம் இருக்கு. இங்க எத்தனை நம்பர் இருக்கு, 2 நம்பர்ஸ் இருக்கு. இங்க எத்தனை நம்பர் இருக்கு, 3 நம்பர்ஸ் இருக்கு. இங்க எத்தனை நம்பர் இருக்கு, 4 நம்பர்ஸ் இருக்கு. இங்க எத்தனை நம்பர் இருக்கு, 5 நம்பர்ஸ் இருக்கு. விச் மீன்ஸ் 5 டேர்ம்ஸ் இருக்கு. இங்க 6, இது 7. ஸோ அப்போ நீங்கள் இதை ஒவ்வொன்றா கவுண்ட் பண்ணுறதுக்கு பதிலாக 1 2 3 4 5 6 7 8 9 10 இப்படி கவுண்ட் பண்ணுறதுக்கு பதிலாக இந்த 1 அப்படின்றது ஒரு டேர்ம், இங்கே 2 டேர்ம், இங்கே 3 டேர்ம், இங்கே 4 டேர்ம், இங்கே 5 டேர்ம், இதை ஆட் பண்ணால் போதும்ல. இதை ஆட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு என்ன ஆன்சர் வருதோ அதுதானே இதை ஆட் பண்ணும்போது ஆன்சராக வரும். புரியுதா? ஸோ அப்போ நீங்கள் இதை ஆட் பண்ணுறதுக்கு பதிலாக இதை டைரெக்டாக நீங்கள் அப்படியே அங்கே சம்மா போடலாம். எப்படி போடலாம், திஸ் இஸ் 1 + 2 + 3 + 4 + 5 + 6 + 7. ஸோ இப்போ நமக்கு 1 ஸ்கொயர் + 2 ஸ்கொயர் + எக்ஸெட்ரா அப் டு n ஸ்கொயர் ஃபார்முலாவும் தெரியும், 1 + 2 + 3 + எக்ஸெட்ரா அப் டு என்னோட ஃபார்முலாவும் தெரியும். விச் இஸ் சம் ஆஃப் n நேச்சுரல் நம்பர்ஸ், சம் ஆஃப் ஸ்கொயர் ஆஃப் n நேச்சுரல் நம்பர்ஸ். ரெண்டு ஃபார்முலாவும் இங்கே நம்ம அப்ளை பண்ணலாம். ஸோ அந்த ஃபார்முலா என்ன, ஒன்ஸ் நான் ரீகால் பண்ணிடுறேன். ஸோ அந்த ஃபார்முலா என்ன அப்படின்னா 1 + 2 + 3 + etc. up to n is equal to n into n plus 1 by 2. ஸோ அதே ஸ்கொயர் பண்ணோம் அப்படின்னா 1 ஸ்கொயர் ப்ளஸ் 2 ஸ்கொயர் ப்ளஸ் 3 ஸ்கொயர் ப்ளஸ் எக்ஸட்ரா அப் டு n ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு n into n plus 1 into 2n plus 1 by 6. Okay. So then one cube plus 2 cube plus 3 cube plus etc. up to n cube is equal to n into n plus 1 by 2 the whole square. ஸோ இதுதான் ஃபார்முலா. இப்போ இந்த ஃபார்முலாவை யூஸ் பண்ணி தான் நம்ம ப்ராப்ளம் சால்வ் பண்ண போகிறோம். ஸோ இப்போ இந்த ஃபார்முலாவில் நம்ம ஃபஸ்ட்டு நியூமரேட்டரில் n இருக்க வேண்டிய இடத்துல என்ன இருக்குது, 7 இருக்குது. தேர்ஃபோர் n into n plus 1 which is 8 into 2n plus 1. So 2 into 7 14, 14 plus 1 is 15 divided by 6 whole divided by
n into n plus 1 by 2, which is 7 into 8 divided by 2. ஓகே, ஸோ இப்போ நியூமரேட்டரில் இருக்கிறது அப்படியே இருக்கட்டும், டினாமினேட்டரில் இருக்கிறத தலைகீழாக கொண்டு போய் நியூமரேட்டரோட மல்டிப்ளை பண்ணலாமா? ஸோ அப்படி மல்டிப்ளை பண்ணோம் அப்படின்னா which is equal to 7 into 8 into 15 divided by 6 into இது மேலே போகும்போது 2 divided by 7 into 8 ன்னு வரும். ஸோ தென் 7 7 get cancelled, 8 8 get cancelled, and 1 2 is 2, 3 2s are 6, 1 3 is 3, 5 3s are 15. Therefore answer for this question is 5. ஸோ இதெல்லாம் நீங்கள் சம் பண்ணி தென் இதெல்லாம் நீங்கள் ஆட் பண்ணி டோட்டல் நம்பர் ஆஃப் அப்சர்வ் அதே தான், இந்த ஃபார்முலா தான் நம்ம யூஸ் பண்ணியிருக்கோம், புதுசாக எதுவுமே யூஸ் பண்ணல, இந்த ஃபார்முலா தான் யூஸ் பண்ணியிருக்கோம், பட் அதை கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக யூஸ் பண்ணியிருக்கோம். ஓகே, டைரெக்டாக நம்ம அப்படியே யூஸ் பண்ணாமல் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக யூஸ் பண்ணியிருக்கோம். ஓகேவா? ஸோ அவ்வளோதான். ஸோ இந்த டைப் ஆஃப் கொஸ்டினும் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ ஃபஸ்ட்டு ப்ராப்ளம் அண்ட் இந்த ப்ராப்ளம் ரிப்பீட்டடாக நிறைய எக்ஸாமில் கேட்டுட்டு இருக்காங்க. ஸோ இது அப் டு 7 வரைக்கும் கேட்டிருக்காங்க. ஸோ அப் டு 10 வரைக்கும் கேட்கலாம், அப் டு 20 வரைக்கும் கேட்கலாம். இல்லை அப்படின்னா 7 கொடுத்துட்டு லைக் தேட் அப் டு 20 எப்படி கேட்டாலும் ஆன்சர் இதுதான், இவ்வளோதான், சிம்பிளாக நமக்கு ஆன்சர் வந்துடும். ஓகே, ஒன்ஸ் கான்செப்ட் புரிஞ்சுக்கிட்டிங்கன்னா ப்ராப்ளம் சால்வ் பண்ணுறது ரொம்ப 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 சிம்பிளாக இருக்கும். ஓகேவா? ஓகே, நெக்ஸ்ட் ப்ராப்ளம். எஸ், இது ஆல்ரெடி நான் இன்ட்ரோடக்ஷன் கிளாஸில் சொன்னது தான். இதை நார்மல் ட்ரெடிஷ்னல் வேல சால்வ் பண்ணிங்கன்னா, ஸோ கொஸ்டின் என்ன கொடுத்துருக்காங்க, 2 கொஸ்டின் கேட்டிருக்காங்க, 2 கொஸ்டின் கொடுத்துருக்காங்க. ஸோ ஃபஸ்ட்டு கொஸ்டின் என்ன அப்படின்னா, இஃப் ஆவரேஜ் ஆஃப் 20 அப்சர்வேஷன், 20 உறுப்புகளின் சராசரி ஒய். ஓகேவா? ஸோ ஃபஸ்ட்டு 20. ஸோ கொஸ்டின் என்ன அப்படின்னா x1 ப்ளஸ் x2 ப்ளஸ் x3 ப்ளஸ் எக்ஸட்ரா அப் டு x20 டிவைடட் பை 20 is equal to y. So first 20 observation உடைய average is y. Okay. Okay. And questions என்ன கேட்டிருக்காங்க, x1 minus 101, x2 minus 101, x3 minus 101, etc. up to x20 minus 101. ஒவ்வொரு டேர்ம்ல இருந்தும் 101 சப்ராக்ட் பண்ணா ஆன்சர் என்ன வரும்? ஸோ இது ஆல்ரெடி இன்ட்ரோடக்ஷன் கிளாஸில் நான் சொல்லியிருக்கேன். இன்ட்ரோடக்ஷன் கிளாஸில் என்ன சொன்னேன், இப்போ ஒரு கொஸ்டின் எடுத்துக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் 10, 20 அண்ட் 30. இதோடைய ஆவரேஜ் என்ன அப்படின்னா, ஓகே இது இப்படி இருக்கட்டும், 10, 20, 30 இதோடைய ஆவரேஜ் என்ன அப்படின்னா 20. அண்ட் நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா, இந்த ஒவ்வொரு டேர்மையும் நான் 5 இன்க்ரீஸ் பண்ணுறேன். 5 இன்க்ரீஸ் பண்ணால் 15, 20லேருந்து நான் 5 இன்க்ரீஸ் பண்ணால் 25, 30லேருந்து நான் 5 இன்க்ரீஸ் பண்ணால் 35. ஸோ தென் 15, 25, 35 இதுக்கான ஆவரேஜ் என்ன வரும், 25. ஸோ நீங்கள் ஒவ்வொரு டேர்மையும் 5 நம்பர்ஸ் இன்க்ரீஸ் பண்ணும்போது உங்களுடைய ஆவரேஜும் 5 இன்க்ரீஸ் ஆகுது. 5 இன்க்ரீஸ் ஆகுதா? ஸோ நீங்கள் ஒவ்வொரு டேர்மையும் 5 இன்க்ரீஸ் பண்ணீங்க. ஸோ ஃபைனல் ஆன்சரில் ஆவரேஜும் நார்மல் இதிலிருந்து 5 இன்க்ரீஸ் ஆயிருக்கு. ஸோ இதே நீங்கள் சப்ராக்ட் பண்ணாலும் இதே தான், மல்டிப்ளை பண்ணாலும் இதே தான், டிவைட் பண்ணாலும் இதே தான். இது ஆல்ரெடி இன்ட்ரோடக்ஷன் கிளாஸில் டீட்டெயில்டாக நான் சொல்லியிருக்கேன். ஒன்ஸ் தெரிலன்னு நீங்கள் அங்கே போய் பார்த்துருங்க. ஸோ அந்த வீடியோக்கான லிங்க்கை நான் டிஸ்கிரிப்ஷனில் தரேன், அதையும் ஒன்ஸ் நீங்கள் பார்த்துக்கோங்க. அண்ட் நீங்கள் கண்டினியூவாக பார்த்தீங்கன்னா, விச் மீன்ஸ் ஃபஸ்ட்டு இன்ட்ரோடக்ஷன் கிளாஸ், தென் ஆவரேஜ் பார்ட் 2, தென் ஆவரேஜ் பார்ட் 3 பார்த்தீங்க அப்படின்னா கொஞ்சம் கிளாரிட்டியாக இருக்கும், புரிகிறது உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். ஓகேவா? ஸோ இதை மட்டும் பார்த்தீங்க அப்படின்னா அது எப்படி இருக்கும் அப்படின்றது தெரில. பட் இதே இடத்துல நான் இதையும் எக்ஸ்பிளைன் பண்ணேன் அப்படின்னா டைம் ஆகும். ஸோ ஆல்ரெடி இன்ட்ரோடக்ஷன் கிளாஸில் சொன்னதுனால நீங்கள் அங்கே போய் ஒன்ஸ் ஃபைண்ட் அவுட் பண்ணிக்கோங்க. தென் இங்கே என்ன பண்ணியிருக்கோம், சப்ராக்ட் பண்ணியிருக்கோம். ஸோ அப்போ ஒவ்வொரு டேர்மையும் நீங்கள் 101, 101, 101 சப்ராக்ட் பண்ணதுனால உங்களுடைய ஆவரேஜில் இருந்தும் 101 சப்ராக்ட் ஆகும். அதுதான் உங்களுடைய ஃபைனல் ஆன்சராக இருக்கும். தேர்ஃபார் ஆன்சர் ஃபார் திஸ் கொஸ்டின் இஸ் y minus 101. இதை நீங்கள் ப்ராப்பராக எழுதணும்னு அவசியம் இல்லை. ப்ராப்பராக கொஸ்டின் எழுதி அதை நீங்கள் சிம்பிளிஃபை பண்ணி அது ரொம்ப டைம் ஆகும். ஸோ எக்ஸாமில் நமக்கு டைம் இருக்காது. ஒரு கொஸ்டினுக்கு நமக்கு அவங்க கொடுக்கக்கூடிய டைம் எவ்வளோ அப்படின்னா மேக்ஸிமம் 30 seconds.
ஸோ 30 செகண்ட்ஸில் நீங்கள் ப்ராப்ளம் சால்வ் பண்ண கற்றுக்கணும். ஓகேவா? இந்த மாதிரி ப்ராப்ளம்லாம் பார்த்த உடனே நீங்கள் டிக் பண்ணிடலாம். ஓகேவா? இப்போ ஃபஸ்ட்டு ப்ராப்ளம் பார்த்தோம் இல்லையா? இப்போ இந்த ப்ராப்ளம் கான்செப்ட் உங்களுக்கு தெரிஞ்சிருச்சு. ஸோ இந்த கான்செப்ட் தெரிஞ்ச உடனே நம்ம என்ன பண்ணுவோம்? இந்த கொஸ்டினை பார்ப்போம். இந்த கொஸ்டினை பார்த்த உடனே ஓகே மிஸ்ஸிங் டிஜிட் கேட்டிருக்காங்க. ஸோ அப்போ 9 காமனாக வெளியெடுப்போம். ஸோ இதை ஆட் பண்ணும்போது 1 2 3 4 5 6 அப் டு 7 வரைக்கும் வரும். ஸோ ஆன்சர் ஃபார் திஸ் கொஸ்டின் இஸ் 0. இது நமக்கு ஞாபகம் வரணும். ஸோ ஞாபகம் வரணும்னா நிறைய நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணியிருக்கணும். ஓகேவா? ஒன்ஸ் நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணியிருக்கணும், இதை நீங்கள் நோட்ஸ் எடுத்து வச்சிருக்கணும். இது எல்லாமே ஒரு ஹிண்ட் மாதிரி எக்ஸாமுக்கு முன்னாடி ஒன்ஸ் நீங்கள் பார்த்துக்கணும். அப்போ இந்த கொஸ்டின் உங்களுக்கு எக்ஸாமில் கேட்டாங்கன்னா, விச் மீன்ஸ் இதே கொஸ்டின் இல்லை, இந்த டைப்பில் உங்களுக்கு கொஸ்டின் கேட்டாங்கன்னா அவங்க இங்கே அப் டு 9 9s கேட்டிருக்காங்க. ஸோ இதே இது அவங்க என்ன கொடுக்கலாம்? 7 வச்சு கொடுக்கலாம். 7 வச்சு கொடுத்துட்டு அப் டு 7 வரைக்கும் கொடுத்துட்டு கீழே இருக்கக்கூடிய 4 ஆன்சர் கொடுக்கலாம். ஆவரேஜ் என்னவா இருக்கும்னு. அப்போ இந்த கொஸ்டினை நீங்கள் பார்த்த உடனே ஆன்சர் பண்ணிடலாம். இந்த கொஸ்டினுக்கு நீங்கள் அதிகபட்சம் எடுத்துக்கிற டைம் வந்து 5 செகண்ட்ஸ் தான். அப்போ இந்த கொஸ்டினுக்கு நீங்கள் 25 செகண்ட்ஸ் சேவ் பண்ணி வச்சுருப்பீங்க. கரெக்டாக? ஸோ ஃபஸ்ட்டு கொஸ்டின் இந்த டைப்பில் கொஸ்டின் கேட்டால் உங்களுக்கு 25 செகண்ட்ஸ் மிச்சம். அண்டு நீங்கள் செகண்ட் கொஸ்டின் கேட்குறாங்க, ஒரே எக்ஸாம்பிள் இந்த கொஸ்டின் கேட்குறாங்க. இந்த கொஸ்டின் கேட்டவுடனே நம்ம ஃபார்முலா யூஸ் பண்ணுறோம். ஸோ இந்த ஃபார்முலா வந்து நான் உங்களுக்கு இங்கே எடுத்து எழுதியிருக்கேன். பட் இந்த ஸ்டெப்பும் தேவையில்லை. எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் இந்த ஸ்டெப்பும் தேவையில்லை. டேரெக்டாக நீங்கள் இந்த ஸ்டெப் எழுதிடலாம். டேரெக்டாக இந்த ஸ்டெப் எழுதிடலாம்ல. இந்த ஸ்டெப்பை நீங்கள் ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணுறதுக்கு அதிகபட்சம் 10 செகண்ட்ஸ் எடுத்துக்கலாம். அப்போ இந்த கொஸ்டின்லேருந்து ஒரு 20 செகண்ட்ஸ் உங்களுக்கு மிச்சமா? அப்போ அங்கே ஒரு 25 செகண்ட்ஸ் மிச்சம், இங்கே ஒரு 20 செகண்ட்ஸ் மிச்சம். ஆவரேஜாக உங்களுக்கு 40 செகண்ட்ஸ் மிச்சமாக இருக்கும். 45 செகண்ட்ஸ் அந்த கொஸ்டின் சேஞ்ச் பண்ணுறது, ரீட் பண்ணுறதுக்கு ஒரு 5 செகண்ட்ஸ் விட்டுருங்க. ஸோ அப்போ உங்களுக்கு 40 செகண்ட்ஸ் மிச்சம் இருக்கும். ஸோ அந்த 40 செகண்ட்ஸை எங்கே யூஸ் பண்ணணும் அப்படின்னா, ஒரு சில கொஸ்டின்ஸ் வந்து கொஞ்சம் டஃப்பாக இருக்கும். ஜாமெண்ட்ரிலையோ, ட்ரிக்னாமெண்ட்ரிலையோ, இல்லை குவாட்ராட்டிக் இக்குவேஷன்லையோ, இல்லை அப்படின்னா எல்சிஎம் HCFலையோ, இல்லை டைம் அண்ட் ஒர்க்லையோ, டைம் அண்ட் டிஸ்டன்ஸ்லையோ ஏதோ ஒரு இடத்துல கொஞ்சம் டஃபஸ்ட் கொஸ்டின் கேட்டுருவாங்க. இந்த டைமிங்கை நீங்கள் அங்கே யூஸ் பண்ணிக்கணும். ஸோ அதுக்காக எல்லா ப்ராப்ளமும் நம்ம 30 செகண்ட்ஸில் சால்வ் பண்ண முடியாது. பட் இந்த டைப் ஆஃப் ப்ராப்ளமை நீங்கள் 5 செகண்ட்ஸ் டு 10 செகண்ட்ஸில் சால்வ் பண்ணிடலாம். பட் இங்கே கிடைக்கிற டைமை சேவ் பண்ணி வச்சுக்கிட்டு அந்த மாதிரி டஃபஸ்ட் ப்ராப்ளம்க்கு அந்த டைமை யூட்டிலைஸ் பண்ணிக்கணும். ஓகே, நீங்கள் அப்படி யூட்டிலைஸ் பண்ணால் மட்டும்தான் எக்ஸாமை ஆன் டைமுக்குள்ளே கரெக்டாக ஃபுல் கொஸ்டினும் ஆன்சர் பண்ண முடியும். ஸோ அதனால் உங்கள் ஸ்பீடு இன்க்ரீஸ் ஆகுறதுக்கு தான் மார்க் டெஸ்ட் வைக்கிறது. ஓகேவா? அதுக்காக தான் உங்களுக்கு சாட்டர்டே மார்க் டெஸ்ட். ஸோ மார்க் டெஸ்ட் வந்து உங்களுக்கு ரியலாக நீங்கள் எக்ஸாமில் எப்படி எழுதுவீங்களோ அதே மாதிரி தான் இருக்கும். ஸோ நம்ம ஆப்பில் ஒன்ஸ் தான் நீங்கள் எழுத முடியும். ஒரே ஒரு அட்டெம்ப்ட் தான் நீங்கள் பண்ண முடியும். ஸோ அந்த எக்ஸாம் உங்களுக்கு கிளியராக அங்கே இருக்கும். அதுக்கான எக்ஸ்ப்ளனேஷனும் மறுநாள் உங்களுக்கு கிடச்சிரும். ஸோ மார்க் டெஸ்ட் எழுதும்போது அது குறிப்பிட்ட டைம் இருக்கும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் திஸ் வீக் வந்து ஒரு 30 கொஸ்டின்ஸ் பிளான் பண்ணியிருக்கேன். போத் ஆவரேஜ் அண்ட் யூனிட் டிஜிட். இது ரெண்டுமே சேர்ந்து உங்களுக்கு 30 கொஸ்டின்ஸ் இருக்கும். ஸோ 30 கொஸ்டின்ஸை நீங்கள் சால்வ் பண்ணுறதுக்கு உங்களுக்கு 15 மினிட்ஸ் தான் இருக்கும். ஸோ 15 மினிட்ஸில் நீங்கள் ப்ராப்ளம் சால்வ் பண்ணணும். ஸோ அப்போ 15 மினிட்ஸில் நீங்கள் ப்ராப்ளம் சால்வ் பண்ணணும்னா எப்படி நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணணும்னு பார்த்துக்கோங்க. ஸோ 15 மினிட்ஸில் ஆட்டோமேட்டிக்காக அது கட் ஆயிரும். ஓகே, 15 மினிட்ஸில் அந்த எக்ஸாம் கட் ஆயிரும். ஸோ 15 மினிட்ஸில் கட் ஆயிருச்சு அப்படின்னா நீங்கள் எவ்வளோ உங்களுடைய கெப்பாசிட்டி உங்களுக்கு தெரியும். ஸோ அதனால் இந்த வீக்கில் நம்ம போட்ட எல்லா கிளாஸஸும் ஒன்ஸ் நீங்கள் டீட்டெயில்டாக பார்த்துருங்க. அண்டு தென் ஒரு சில கொஸ்டின்ஸ் எல்லாம் எடுத்து நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள், ப்ராக்டிஸ் பண்ணி பாருங்கள். ஸோ நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஈஸியாக இருக்கும் எக்ஸாம். ஓகேவா? இந்த வீக்கில் நான் 30 கொஸ்டின்ஸ் கேட்டிருக்கேன். 30 கொஸ்டின் வந்து டோட்டல் டைமிங் 15 மினிட்ஸ் தான். ஓகேவா? ஸோ அப்போ ஒரு கொஸ்டினுக்கு 30 செகண்ட்ஸ் தான் உங்களுக்கு டைம் இருக்கும். ஸோ 30 செகண்ட்ஸில் நீங்கள் ஃபாஸ்ட்டாக சால்வ் பண்ண கற்றுக்கணும். ஸோ ஒன்ஸ் உங்களால் ஒரு 10 கொஸ்டின்ஸ் தான் போட முடியுது அப்படின்னா நீங்கள் உங்கள் ஸ்டாண்டர்ட் நீங்களே செல்ஃப் எவாலுவேட் பண்ணிக்கோங்க. ஓகேவா? நீங்களே செல்ஃப் எவாலுவேட் பண்ணிக்கோங்க. நம்ம எவ்வளோ ஸ்பீடில் இருக்கோம். ஸோ இதுதான் உங்களுடைய ஜட்ஜ்மெண்ட் பண்ண முடியும். நம்ம எவ்வளோ தூரம் ப்ரிப்பேர் பண்ணியிருக்கோம், நம்மளுடைய குவாலிட்டி எப்படி இருக்குன்னு. ஓகேவா? செல்ஃப் எவாலுவேட்டை நீங்களே பண்ணிக்கலாம். ஸோ அதில் நீங்கள் ஏமாத்துறதுக்கு ஒன்றும் இல்லை. ஓகேவா? ஸோ அதனால் நீங்கள் எக்ஸாம் கொஸ்டின் பார்க்க போகிறீங்க, நீங்கள் ரெஃபரன்ஸ் எடுத்து நீங்கள் எழுதவும் முடியாது. ஸோ அதனால தான் 15 மினிட்ஸ் வச்சுருக்கேன். ஸோ 15 மினிட்ஸில் உங்களுக்கு உண்மையாக நீங்கள் எழுதுனீங்க அப்படின்னா உங்களுடைய கெப்பாசிட்டி உங்களுக்கு தெரியும். ஓகேவா? ஓகே, நெக்ஸ்ட் ப்ராப்ளம். ஸோ இந்த மாதிரி ப்ராப்ளம்லாம் டைம் சேவிங்காக தான் இதெல்லாம். பட் இதெல்லாம் உங்களுக்கு ஒன்ஸ் புரிஞ்சிருச்சு அப்படின்னா இதுதான்றது ஆட்டோமேட்டிக்காக ஞாபகம் வந்துடும். ஓகேவா? அதுக்கு நான் கேரண்டி. அதுக்கு நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணிக்கிட்டே இருக்கணும். ப்ராக்டிஸ் பண்ணிங்கன்னா அது ஈஸியாக இருக்கும் உங்களுக்கு. ஸோ நெக்ஸ்ட் ப்ராப்ளம். இஃப் த ஆவரேஜ் ஆஃப் எக்ஸ் அண்ட் 1/x இஸ் m, then the average of x square and 1/x square is what? ஓகே, இப்போ இந்த கொஸ்டின் வந்து ஓகே, இந்த கொஸ்டினை நம்ம நார்மலாக சால்வ் பண்ணோம் அப்படின்னா எக்ஸ் அண்டு 1/x உடைய ஆவரேஜ் வந்து m. ஸோ அப்போ ஆவரேஜ் அப்படின்னா எக்ஸ் அண்டு 1/x தான் ரெண்டு நம்பர். அப்போ ரெண்டையும் ஆட் பண்ணி 2ஆல் டிவைட் பண்ணோம் அப்படின்னா ஆன்சர் m வருதுன்னு அர்த்தம். கரெக்ட்?
ஸோ எக்ஸ் ப்ளஸ் 1/x divided by 2 is equal to m, which means sum of observation by total number of observation. இங்கே மொத்தம் 2 அப்சர்வேஷன் கொடுத்துருக்காங்க, 1 2. ஸோ இப்போ இந்த பக்கம் இருக்கக்கூடிய 2வை நீங்கள் இந்த பக்கம் கொண்டு போனீங்க அப்படின்னா நமக்கு என்ன ஆன்சர் வரும்? x plus 1/x is equal to 2m. x plus 1/x is equal to 2m. இப்போ இந்த கொஸ்டினை நம்ம 2 டிஃப்ரெண்ட் டைப்பாக சால்வ் பண்ண முடியும், 2 டிஃப்ரெண்ட் மெத்தடில் சால்வ் பண்ண முடியும். ஸோ 2 டிஃப்ரெண்ட் மெத்தட் என்ன? ஸோ 2 டிஃப்ரெண்ட் மெத்தட் என்ன அப்படின்னா, இப்போ நமக்கு என்ன ஆன்சர் வந்திருக்கு? எக்ஸ் பிளஸ் எக்ஸ் பிளஸ் 1/x is equal to 2m. இது என்னது? சம் ஆஃப் ஆவரேஜ். எக்ஸ் அண்ட் 1/x உடைய ஆவரேஜ் வந்து m. ஸோ இப்போ டினாமினேட்டரில் இருக்கிற 2 அந்த பக்கம் கொண்டு போனால் 2m வரும். ஸோ எக்ஸ் பிளஸ் 1/x is equal to 2m. நம்மக்கிட்ட என்ன கேட்டிருக்காங்க? ஸோ நம்மக்கிட்ட என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னா, எக்ஸ் ஸ்கொயர் அண்ட் 1/x ஸ்கொயர் உடைய ஆவரேஜ் என்னன்னு கேட்டிருக்காங்க, தானே கேட்டிருக்காங்க. ஸோ எக்ஸ் ஸ்கொயர் அண்ட் 1/x ஸ்கொயர். ஸோ அப்போ நார்மல் ஃபார்முலா என்ன? சம் ஆஃப் அப்சர்வேஷன் பை டோட்டல் நம்பர் ஆஃப் அப்சர்வேஷன். பட் இங்கே சம் ஆஃப் அப்சர்வேஷனில் வந்து என்ன இருக்குது? எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் 1/x ஸ்கொயர் இருக்குது. பட் எனக்கு இது வரைக்கும் எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் எக்ஸ் ஸ்கொயரோட வேல்யூவும் என்னன்னு தெரியாது, 1/x ஸ்கொயரோட வேல்யூவும் என்னன்னு தெரியாது. பட் எனக்கு என்ன தெரியும்? எக்ஸ் பிளஸ் 1/xோட வேல்யூ 2mன்னு தெரியும். ஸோ அப்போ நம்ம இங்கே என்ன பண்ணலாம்? இந்த ஃபார்முலாவை கொஞ்சம் ரீரேட் பண்ணலாமா? எப்படி ரீரேட் பண்ணலாம்? ஏ ஸ்கொயர் ப்ளஸ் பி ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு ஏ ப்ளஸ் பி தி ஹோல் ஸ்கொயர் மைனஸ் 2ab எழுதலாமா? ஸோ இந்த ஏ ப்ளஸ் பி ஹோல் ஸ்கொயர் ஃபார்முலாவை எக்ஸ்பேண்ட் பண்ணோம்னா நமக்கு என்ன கிடைக்கும்? இதை எக்ஸ்பேண்ட் பண்ணும்போது ஏ ஸ்கொயர் ப்ளஸ் பி ஸ்கொயர் ப்ளஸ் 2ab வரும். பட் லெஃப்ட் ஹேண்ட் சைடில் எனக்கு ஏ ஸ்கொயர் ப்ளஸ் பி ஸ்கொயர் மட்டும்தான் இருக்குது. அப்போ இங்கே எக்ஸஸாக இருக்கக்கூடிய ப்ளஸ் 2abயை நான் எலிமினேட் பண்ணணும். அப்போ மைனஸ் 2ab. ஸோ அப்போ ப்ளஸ் 2ab மைனஸ் 2ab கேன்சல் ஆயிரும். மிச்சம் ஏ ஸ்கொயர் ப்ளஸ் பி ஸ்கொயர் மட்டும்தான் இருக்கும். ஸோ அப்போ ஏ ஸ்கொயர் ப்ளஸ் பி ஸ்கொயரை நான் எப்படி எழுதிக்கலாம்? ஏ ப்ளஸ் பி தி ஹோல் ஸ்கொயர் மைனஸ் 2abன்னு எழுதிக்கலாமா? ஸோ அப்போ இங்கே ஏ இருக்க வேண்டிய இடத்துல எக்ஸ் இருக்குது. ஸோ அப்போ எக்ஸ் ப்ளஸ் 1/x தி ஹோல் ஸ்கொயர் minus 2 into x into 1/x. ஸோ அப்போ எக்ஸ் கேன்சல் ஆயிரும். எக்ஸ் இதுதான் இங்கே வேல்யூவாக வரும். ஸோ இங்கே சப்ஸ்டியூட் பண்ணோம் அப்படின்னா எக்ஸ் ப்ளஸ் 1/x தி ஹோல் ஸ்கொயர் மைனஸ் 2 டிவைடட் பை 2. ஸோ தென் இதுக்கப்புறம் என்ன பண்ணிக்கலாம்? எக்ஸ் ப்ளஸ் 1/xோட வேல்யூ 2m. ஸோ 2m சப்ஸ்டியூட் பண்ணோம் அப்படின்னா 2m தி ஹோல் ஸ்கொயர் minus 2 divided by 2, which implies 2m square. So இது எப்படி எழுதிக்கலாம்? 4m square minus 2 divided by 2. Then இதில் வந்து 2வை காமனாக வெளியே எடுத்தோம் அப்படின்னா 2 into 2m square minus 1/2. So 2 get cancelled. So answer is 2m square minus 1. இதுதான் ஆன்சர். இது ஒரு வே இப்படி சால்வ் பண்ணலாம். இது எக்ஸ் பிளஸ் 1/x வேல்யூவை கண்டுபிடிச்சி எக்ஸ் ஸ்கொயர் பிளஸ் 1/x ஸ்கொயருக்கு பதிலாக எக்ஸ் பிளஸ் 1/, which means a plus b ஹோல் ஸ்கொயர் மைனஸ் 2abன்னு சப்ஸ்டியூட் பண்ணி சால்வ் பண்ணலாம். இது ஒரு வே. அனதர் வே என்ன அப்படின்னா, இதை விட கொஞ்சம் ஈஸியான மெத்தடு. ஸோ இது என்ன மெத்தட் அப்படின்னா அல்ஜிப்ரா யூஸ் பண்ணி. ஸோ ஓகேவா, அல்ஜிப்ராவில் இந்த மெத்தட் நம்ம யூஸ் பண்ணுவோம். ஸோ அல்ஜிப்ராவில் என்ன மெத்தட் யூஸ் பண்ண போகிறோம் அப்படின்னா, இப்போ எக்ஸ் பிளஸ் 1/x இஸ் ஈக்குவல் டு சம் ஏ, ஏதோ ஒரு ஏன்னு வச்சுக்கலாம், ஏதோ ஒரு வேல்யூ, அந்த வேல்யூ என்னன்னு தெரியாது எனக்கு. ஓகேவா, எக்ஸ் பிளஸ் 1/x இஸ் ஈக்குவல் டு சம் ஏ. இப்போ இதை நீங்கள் ஸ்கொயர் பண்ணுங்க, டேக்கிங் ஸ்கொயர் ஆன் போத் சைடு, டேக்கிங் ஸ்கொயர் ஆன் போத் சைடு.
ரெண்டு பக்கமும் நீங்கள் ஸ்கொயர் பண்ணுறீங்க. இப்படி ஸ்கொயர் பண்ணால் நமக்கு என்ன கிடைக்கும்? எக்ஸ் ப்ளஸ் ஒன் பை எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு ஏ. தேர்ஃபோர் ரெண்டு பக்கமும் ஸ்கொயர் பண்ணுங்கள். ஸோ ஸ்கொயர் பண்ணோம் அப்படின்னா எக்ஸ் ப்ளஸ் ஒன் பை எக்ஸ் தி ஹோல் ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு ஏ ஸ்கொயர். ஓகே, ஸோ இங்கே இதை எக்ஸ்பேண்ட் பண்ணோம் அப்படின்னா நமக்கு என்ன கிடைக்கும்? இதை எக்ஸ்பேண்ட் பண்ணோம்னா ஏ ஸ்கொயர் ப்ளஸ் பி ஸ்கொயர் plus 2ab 2a into b is equal to sum a square. So இங்கே நமக்கு என்ன ஆகும்? x கேன்சல் ஆயிரும். therefore x square plus 1 by x square is equal to a square minus 2. a square minus 2. Right? x square plus 1 by x square is equal to a square minus 2, which means இதை எப்படி நம்ம ரீரைட் பண்ணலாம்? இதை எப்படி ரீரைட் பண்ணலாம் அப்படின்னா x square plus 1 by x square is equal to x plus 1 by x minus 2 அப்படின்னு எழுதிக்கலாமா? சாரி, x plus 1 by x the whole square minus 2 எழுதிக்கலாமா? ஓகே, புரியுதா? ஸோ இது அல்ஜிப்ராவில் ஒரு கான்செப்ட். அல்ஜிப்ராவில் இது மாதிரி நமக்கு நிறைய ப்ராப்ளம் கேட்பாங்க. எக்ஸ் ப்ளஸ் ஒன் பை எக்ஸ் ஈக்குவல் டு ஏன்னு கொடுத்து எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் ஒன் பை எக்ஸ் ஸ்கொயர் கேட்கலாம், அல்லது எக்ஸ் கியூப் ப்ளஸ் ஒன் பை எக்ஸ் ஸ்கொயர் எக்ஸ் கியூப் கேட்கலாம், இல்லைனா எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் ஒன் பை எக்ஸ் ஸ்கொயர் கேட்கலாம், இல்லைனா எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் ஒன் பை எக்ஸ் கியூப் கேட்கலாம். அவங்க என்ன வேணால் பவர் வச்சு கேட்கலாம். அது எல்லாத்துக்குமே நமக்கு சொல்யூஷன் இருக்குது அல்ஜிப்ராவில். அதை தான் நம்ம இங்கே யூஸ் பண்ண போகிறோம். பட் இது எல்லாமே நீங்கள் எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் போடணும்னு அவசியம் இல்லை. நீங்கள் எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் என்ன மட்டும் தெரிஞ்சுக்கிட்டா போதுன்னா, if x plus 1 by x is equal to a, then x square plus 1 by x square is equal to a square minus 2. ஸோ இதோடைய வேல்யூ a அப்படின்னா அதை ஸ்கொயர் பண்ணி மைனஸ் 2 பண்ணுங்க, அதுதான் ஆன்சர். அவ்வளோதான் ஆன்சர். ஸோ இப்போ நம்ம இதை யூஸ் பண்ணலாம் இல்லையா அங்கே? ஸோ இப்போ இதை யூஸ் பண்ணோம் அப்படின்னா எக்ஸ் பிளஸ் ஒன் பை எக்ஸ் ஈக்குவல் டு 2m. தேர்ஃபோர் x square plus 1 by x square is equal to a square. இங்கே a இருக்க வேண்டிய இடத்துல 2m இருக்கு. ஸோ 2m the whole square minus 2. ஸோ நமக்கு தேவை இதோடைய ஆவரேஜ். ஸோ ஆவரேஜ்ன்றதுனால ரெண்டு பக்கமும் 2ஆல் டிவைட் பண்ணுங்க. ஸோ அப்படி டிவைட் பண்ணீங்க அப்படின்னா 2 இதுலேருந்து காமனாக 2வை வெளியே எடுத்துட்டீங்க அப்படின்னா மிச்சம் என்ன இருக்கும்? இங்கே 2m ஸ்கொயர் மட்டும் இருக்கும். மைனஸ் 1 டிவைடட் பை 2. 2 கெட் கேன்சல். ஸோ ஆன்சர் இஸ் 2m ஸ்கொயர் மைனஸ் 1. ஸோ இந்த ஒரு கொஸ்டின் தான், பட் ஒரு கொஸ்டினை 2 டிஃப்ரெண்ட் டைப்பில் சால்வ் பண்ண முடியும். ஸோ இதுவும் கரெக்டான மெத்தட் தான், இதுவும் கரெக்டான மெத்தட் தான். ஸோ எது டைமை நமக்கு மிச்சப்படுத்தி கொடுக்குன்னா இது டைமை மிச்சப்படுத்தி கொடுக்கும். ஏன் டைமை மிச்சப்படுத்தி கொடுக்குன்னா அல்ஜிப்ராவில் இஃப் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு எக்ஸ் ப்ளஸ் ஒன் பை எக்ஸ் ஈக்குவல் டு ஏ அப்படின்னா எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் ஒன் பை எக்ஸ் ஸ்கொயர் வச்சு கொஸ்டின் கேட்கலாம், அல்லது எக்ஸ் கியூப் ப்ளஸ் ஒன் பை எக்ஸ் கியூப் வச்சு கொஸ்டின் கேட்கலாம். இன் ஜென்ரலாக எக்ஸ் பவர் என் ப்ளஸ் ஒன் பை எக்ஸ் பவர் என் ஆர் எக்ஸ் பவர் என் மைனஸ் ஒன் பை எக்ஸ் பவர் என், இதில் எண்ணுக்கு பதிலாக என்ன நம்பர் வேணால் வச்சு அவங்க கொஸ்டின் கேட்கலாம். ஸோ இதை டீட்டெயில்டாக நம்ம அல்ஜிப்ராவில் டிஸ்கஸ் பண்ணுவோம். ஓகே, ஸோ அப்போ இது தெரிஞ்சிருச்சு அப்படின்னா நமக்கு ஆன்சர் ஈஸியாக இருக்கும். ஸோ எப்பயுமே மேக்ஸை பொறுத்த வரைக்கும் ஒவ்வொரு டாப்பிக்கும் இன்டர்லிங்காக தான் இருக்கும். இதை படித்தா இதை யூஸ் பண்ணலாம், இதுக்கு யூஸ் பண்ணலான்னு. ஸோ அதனால் எவ்ரி டாபிக் இஸ் இம்பார்ட்டன்ட். எதையுமே நம்ம ஸ்கிப் பண்ணக்கூடாது. ஓகேவா? நம்ம 10th 12th வந்து இந்த டாபிக் கஷ்டமாக இருக்குது, அதனால் ஸ்கிப் பண்ணக்கூடாது. ஏன்னா நமக்கு அல்ஜிப்ரா படித்தது இங்கே நமக்கு யூஸ் ஆகுது ஆவரேஜில். இல்லை இப்போ நீங்கள் ஆவரேஜில் படித்தது அல்ஜிப்ராவில் யூஸ் ஆகும், சிம்பிளிஃபிகேஷனில் படித்தது நமக்கு ட்ரிக்னாமெண்ட்ரியில் யூஸ் ஆகும். ஸோ எல்லாமே இன்டர்லிங்காக தான் இருக்கும். ஸோ அது இன்டர்லிங்க் என்னன்றதை நான் டாபிக் நடத்தும்போது 1 by 1 சொல்லிடுறேன். இப்போ நம்ம அல்ஜிப்ராவில் இருக்கக்கூடிய இந்த இதை யூஸ் பண்ணியும் இந்த ப்ராப்ளமை சால்வ் பண்ணலாம். இல்லைனா நார்மல் மெத்தட், இதுவும் அல்ஜிப்ரா தான், a + b ஹோல் ஸ்கொயர் மைனஸ் 2, இதுவும் அல்ஜிப்ரா தான். பட் இது வந்து கொஞ்சம் லெங்க்த்தியாக இருக்கும், அதை கம்பேர் பண்ணும்போது இது ஈஸியாக இருக்கும். ஓகேவா? ஸோ எல்லாமே ரொம்ப ரொம்ப ஈஸியஸ்ட் மெத்தட் தான். ஸோ நீங்கள் எந்த மெத்தடை சூஸ் பண்ணுறீங்க, எப்படி ப்ரிப்பேர் பண்ணுறீங்கன்றதுல தான் இருக்குது. ஓகே, next problem. Yes, super question. The average of
Okay. The average of 27 numbers is 0. Out of them, how many may be greater than 0 at the most? Okay. இந்த கொஸ்டின் பார்த்த உடனே நமக்கு ஆன்சர் என்ன அப்படின்னா 27 or 26 தான் அதுக்கான ஆன்சர். பார்த்த உடனே டிக் பண்ணிடலாம். இதுவும் 5 செகண்ட்ஸ். ஸோ இதுக்கெல்லாம் 2 செகண்ட்ஸ் போதும். கொஸ்டின் ரீட் பண்ணுற டைம் தான். கொஸ்டின் ரீட் பண்ணுற டயத்தில் ஆன்சர் பண்ணிடலாம். எப்படி? ஸோ இந்த லாஜிக் தெரியணும் இல்லையா? ஸோ இது இஸ் அ ஷார்ட்கட் அப்படின்னு சொல்லிட்டு போகக்கூடாது இல்லையா? ஸோ இதுக்கான லாஜிக் என்ன அப்படின்னா, அவங்க கொஸ்டின் என்ன கொடுத்துருக்காங்க, 27 எண்களின் சராசரி 0. 27 எண்களின் சராசரி, அதாவது x1, x2, etc. up to x26 plus x27 divided by 27 is equal to 0. ஸோ அது ஈக்குவேட் பண்ணும்போது 0 வருது. ஸோ இப்போ ஒரு நம்பரை ஏதோ ஒரு நம்பரை வச்சு டிவைட் பண்ணும்போது 0 வரணும் அப்படின்னா, விச் மீன்ஸ் இதை எப்படி சொல்லணும் அப்படின்னா, எந்த நம்பரை டினாமினேட்டரில் எனி பாசிட்டிவ் நம்பர், ஏன்னா டோட்டல் நம்பர் ஆஃப் அப்சர்வேஷன்றது நீங்கள் பாசிட்டிவாக தான் சொல்ல முடியும், நெகட்டிவாக சொல்ல முடியாது. ஸோ இங்கே வந்து 2 மெம்பர்ஸ் இருக்காங்க, 5 மெம்பர்ஸ் இருக்காங்க, 5 பென் இருக்குது, 5 லேப்டாப்ஸ் இருக்குது அப்படின்னு ஒரு பாசிட்டிவாக தான் சொல்ல முடியுமே தவிர நெகட்டிவாக சொல்ல முடியாது. அங்கே -2 பர்சன்ஸ் நிற்கிறாங்க, அங்கே -5 ஆப்பிள்ஸ் இருக்குன்னு சொல்ல முடியாது. ஸோ நெகட்டிவில் சொல்ல முடியாது, பாசிட்டிவாக தான் சொல்ல முடியும். ஸோ எந்த நம்பரை ஏதோ ஒரு பாசிட்டிவ் நம்பரால் டிவைட் பண்ணும்போது 0 வரும். ஒன்லி ஒன் நம்பர் இஸ் 0. ஸோ 0ன்ற நம்பரை நீங்கள் எந்த பாசிட்டிவ் நம்பரை வச்சு டிவைட் பண்ணாலும் ஃபைனல் ஆன்சர் 0 தான் வரும். ரைட்? 0 by anything is 0. ஸோ அப்போ 0வை எந்த ஒரு பாசிட்டிவ் நம்பர், எவ்வளோ பெரிய பாசிட்டிவ் நம்பரை வச்சு நீங்கள் டிவைட் பண்ணாலும் ஃபைனல் ஆன்சர் 0 தான் கிடைக்கும். கரெக்டா? ஸோ அப்போ இங்கே நியூமரேட்டரில் என்ன வேல்யூ தான் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது? நியூமரேட்டரில் 0 வர்றதுக்கு தான் வாய்ப்பு இருக்குது. ஸோ அப்போ இங்கேருந்து நம்ம என்ன தெரிஞ்சுக்கலாம்? x1 plus x2 plus etc. up to x26 plus x27 is equal to 0, which means sum of observation is equal to 0. ஸோ அப்படியும் சொல்லலாம், அல்லது இந்த 27 நீங்கள் இதோட மல்டிப்ளை பண்ணிங்கன்னா 27 into 0 0. ஸோ அப்படியும் சொல்லலாம், எல்லாமே ஒன்று தான். ஸோ இப்போ அவங்க கொஸ்டின் என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னா, அவற்றில் அதிகபட்சம் எத்தனை பூஜ்ஜியத்தை விட அதிகமாக இருக்கலாம், எத்தனை நம்பர் 0வோட பாசிட்டிவாக இருக்கலாம், 0வோட பெருசாக, விச் மீன்ஸ் பாசிட்டிவாக எத்தனை நம்பர் இருக்கலாம், மேக்ஸிமம் அட்மோஸ்ட், அதை தான் கேட்டிருக்காங்க. ஸோ அது எப்படி அப்படின்னா, இப்போ x1லேருந்து x26 வரைக்கும் நீங்கள் என்ன நம்பர் வேணால் போடுங்க, எனி நம்பர் நீங்கள் சப்ஸ்டியூட் பண்ணுங்கள், எவ்வளோ பெரிய நம்பர் வேணால் சப்ஸ்டியூட் பண்ணுங்கள். அப்படி சப்ஸ்டியூட் பண்ணி இது எல்லாமே பாசிட்டிவ் நம்பர். ஸோ x1லேருந்து x26 வரைக்கும் பாசிட்டிவ் நம்பர்ஸ், எந்த பாசிட்டிவ் நம்பர் வேணால் போடுங்க. அதை எல்லாத்தையும் நீங்கள் ஆட் பண்ணீங்க அப்படின்னா ஒரு ஆன்சர் வருது. ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் தட் ஆன்சரை வந்து நான் 3619 வச்சுக்கிறேன், 3619 வச்சுக்கிறேன். ஸோ இந்த x1லேருந்து x26 வரைக்கும் எனி பாசிட்டிவ் நம்பர் போடுங்க, ஏதாச்சும் ஒரு பாசிட்டிவ் நம்பர் போட்டுக்கிட்டே இருக்கீங்க, ஆட் பண்ணுறீங்க. ஃபைனலாக ஆட் பண்ணிங்கன்னா x1 + x2 + etc. + x26 இது எல்லாத்தையும் நீங்கள் ஆட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு 3690 வருது. அண்டு இது எல்லாமே பாசிட்டிவ் நம்பர்ஸ் தானே. ஸோ அந்த x27, அந்த 27th டேர்ம் என்ன அப்படின்னா -3690. ஸோ இங்கே 26 நம்பர்ஸை ஆட் பண்ணி ஒரு ஆன்சர் கொண்டு வந்திருக்கீங்க. அந்த ஆன்சரை அதே 3690ஆல் சப்ராக்ட் பண்ணிட்டோம்னா 0 கிடச்சிருமா? பாசிபிலிட்டி இருக்குல்ல, விச் இஸ் த பாசிபிலிட்டி, ப்ராபபிலிட்டி. இப்படி தான் இருக்கணுன்றது இல்லை, இப்படியும் இருக்கலாம். அவங்க என்ன கேட்டிருக்காங்க, ஹவு மெனி மே பி கிரேட்டர் தென் 0 அட் த மோஸ்ட், அட்மோஸ்ட் கேட்டிருக்காங்க. அட்மோஸ்ட் என்ன பாசிபிள் இருக்கு? அட்மோஸ்ட் இந்த 26 நம்பரும் பாசிட்டிவாக இருக்கலாம், 26 நம்பரும் நீங்கள் பாசிட்டிவாக எடுத்துக்கலாம். அந்த 26 நம்பரை ஆட் பண்ணும்போது ஒரு ஆன்சர் வருது இல்லையா, அந்த ஆன்சரை நெகட்டிவ் ஆக்கி 27th டேர்ம் நம்ம எடுத்துக்கிடலாம். இப்படி ஒரு கொஸ்டின் உங்களால் ஃப்ரேம் பண்ண முடியும். ஓகேவா? கொஸ்டின் ஃப்ரேம் பண்ண முடியும். அப்படி ஃப்ரேம் பண்ணாலும் இதே ஆன்சர் தான் வரும், இதோட ஆவரேஜ் 0 தான் வரும். ஸோ அப்போ எவ்வளோ நம்பர் அட் த மோஸ்ட், அட்மோஸ்ட் என்ன வேல்யூவாக இருக்கலாம் அப்படின்னா 26 நம்பர்ஸாக இருக்கலாம். therefore 26 தான் அதுக்கான ஆன்சர். அவங்க கேட்டிருக்கிறது அட்மோஸ்ட். ஓகேவா? அட்லீஸ்ட்னு கேட்டிருந்தாங்கன்னா 1. அட்லீஸ்ட் அப்படின்றது 1. அட்லீஸ்ட்னா எப்படி? அட்லீஸ்ட் அப்படின்றது
இந்த x1லேருந்து x26 வரைக்கும் எல்லாத்தையும் நீங்கள் நெகட்டிவ் எடுத்துக்கலாம். தென் இந்த x27 மட்டும் நீங்கள் பாசிட்டிவாக எடுத்துக்கலாம். இது அட்லீஸ்ட் கேட்டாலும் உங்களால் ஃபைன் பண்ண முடியணும், அட்மோஸ்ட் கேட்டாலும் உங்களால் ஃபைன் பண்ண முடியணும். இதெல்லாம் பார்த்த உடனே ஆன்சர் பண்ணுற கொஸ்டின். ஒன்ஸ் இந்த கான்செப்ட் தெரிஞ்சிருச்சுன்னா, ஒன்ஸ் இந்த கான்செப்ட் புரிஞ்சிருச்சு அப்படின்னா நீங்கள் டைரெக்டாக ஆன்சர் பண்ணிடலாம். ஓகேவா? ஸோ வெரி வெரி ஈஸியஸ்ட் கொஸ்டின், ஈஸியஸ்ட் திங்க் ஆவரேஜ். ஓகேவா? ஆவரேஜ் வந்து ரொம்ப கஷ்டம் கிடையாது, ரொம்ப ரொம்ப சிம்பிளான ஈஸியான ப்ராப்ளம். ஓகேவா? ஓகே. ஸோ இப்போ நம்மளோட பெய்டு கோர்ஸில் நீங்கள் ஜாயின் பண்ணணும்னு நினச்சிங்க அப்படின்னா நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம். நம்ம ப்ளே ஸ்டோரில் வந்து நம்ம ஆப் இருக்குது. ஸோ அந்த ஆப்புக்கான லிங்க்கை நான் டிஸ்கிரிப்ஷனில் தரேன். ஸோ இந்த ஆவரேஜ் எல்லா டாப்பிக்குமே, ஓகேவா, ஈச் அண்ட் எவ்ரி டாப்பிக்குமே அங்கே டீட்டெயில்டாக நம்ம எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்போம். அண்டு ஒவ்வொரு டாப்பிக்லையும் மேக்ஸிமம் கொஸ்டின்ஸ் நம்ம சால்வ் பண்ணியிருப்போம் அங்கே. ஓகேவா? ஸோ அங்கே ஆவரேஜில் மட்டும் ஆல்மோஸ்ட் வந்து 150+ கொஸ்டின்ஸ்னு நினைக்கிறேன் கொஸ்டின்ஸ் நம்ம டிஸ்கஸ் பண்ணியிருப்போம். ஸோ ஈச் அண்ட் எவ்ரி கொஸ்டின்ஸ், எவ்ரி டைப் ஆஃப் கொஸ்டினும் நம்ம டிஸ்கஸ் பண்ணியிருப்போம். அண்டு உங்களுக்கு டெய்லி மார்க் டெஸ்ட்டும் இருக்கும். ஸோ டில் டேட் நம்ம வந்து அட்வான்ஸ் மேக்ஸ் முடிச்சிட்டோம். அரித்தமெட்டிக் கிளாஸ் நேற்று தான் ஸ்டார்ட் பண்ணோம், டே பிஃபோர் எஸ்டர்டே ஸ்டார்ட் பண்ணோம். ஸோ அரித்தமெட்டிக் வந்து இன்னொரு 10 days உங்களுக்கு கம்ப்ளீட் ஆயிரும். ஸோ டாபிக் வைஸ் மார்க் டெஸ்ட் இருக்கும், அது இந்த மந்த்துக்குள்ளே உங்களுக்கு மார்க் டெஸ்ட் எல்லாம் அப்லோட் பண்ணிடுவோம். தென் இது எல்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் போத் அரித்தமெட்டிக், அட்வான்ஸ் மேக்ஸ் இது எல்லாம் கம்ப்ளீட் பண்ணதுக்கப்புறம், ஒன்ஸ் கிளாஸ் கம்ப்ளீட் பண்ணதுக்கப்புறம் உங்களுக்கு வந்து டெய்லி மார்க் டெஸ்ட் இருக்கும். ஸோ டெய்லி உங்களுக்கு வந்து மார்க் டெஸ்ட் இருக்கும். ஸோ அந்த மார்க் டெஸ்ட் வந்து ஃபுல் போர்ஷனாக இருக்கும், ஃபுல் போர்ஷன் கம்ப்ளீட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஓகேவா? ஃபுல் போர்ஷன் அப்படின்றது வந்து போத் அரித்தமெட்டிக் அண்ட் அட்வான்ஸ் மேக்ஸ் ரெண்டுமே கம்பைன் பண்ணி ஃபுல் போர்ஷன் கம்ப்ளீட் பண்ணியிருப்போம். அது மார்னிங் இருக்கும். மார்னிங் 10 AM வந்து உங்களுக்கு மார்க் டெஸ்ட் இருக்கும். ஈவினிங் 6 PM வந்து அந்த மார்க் டெஸ்ட்டுக்கான எக்ஸ்ப்ளனேஷன் இருக்கும். இது டெய்லி நடக்கும். 365 days உங்களுக்கு எக்ஸாம் இருக்கும். 365 days உங்களுக்கு மார்க் டெஸ்ட் இருக்கும், அதுக்கான எக்ஸ்ப்ளனேஷனும் இருக்கும். அண்டு இதோட கோர்ஸ் ப்ரைஸ் எவ்வளோ அப்படின்னா 555 rupees ஃபார் 2 years. ஓகே, 2 years வேலிடிட்டி விச் இஸ் 730 days. 730 days. ஸோ நீங்கள் 730 days மார்க் டெஸ்ட் எழுதலாம், மார்க் டெஸ்ட் எழுதணும், அந்த மார்க் டெஸ்ட்டுக்கான எக்ஸ்ப்ளனேஷன் இருக்கும். ஸோ இப்போ நீங்கள் ஒன்ஸ் ஒரு எக்ஸாமுக்கு நீங்கள் ப்ரிப்பேர் ஆகுறீங்க அப்படின்னா ஒரு 6 month, ஸோ 6 month அப்படின்றது அட்மோஸ்ட் ஒரு 180 days. 180 days 180 மார்க் டெஸ்ட் நீங்கள் எழுதுனீங்க அப்படின்னா ஒரு மார்க் டெஸ்ட்டில் மினிமம் 50 questions இருக்கும், மேக்ஸிமம் 60 questions இருக்குன்னு வச்சுக்கோங்க. 50 questions அப்படின்னா 180 into 50 நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். 180 into 50 எத்தனை கொஸ்டின்ஸ் வரும்னு பாருங்கள். அத்தனை கொஸ்டின்ஸ்க்கான எக்ஸ்ப்ளனேஷனும் உங்கள்கிட்ட இருக்கும். ஒரு கொஸ்டினில் கேட்ட, ஒரு மார்க் டெஸ்ட்டில் கேட்ட கொஸ்டின் ரிப்பீட்டட் ஆகாது. அண்ட் அதுக்கான எக்ஸ்ப்ளனேஷனும் இருக்கும். அதோட டோட்டல் ஒர்த் என்ன அப்படின்னா 555 rupees மட்டும்தான். அண்ட் ஆல்சோ ரெக்கார்டட் கிளாஸஸும் உங்களுக்கு இருக்கும் உள்ள, ஃபுல் போர்ஷன். ஓகே, அரித்தமெட்டிக்கில் ஒரு 24 topics, அட்வான்ஸ் மேக்ஸில் ஒரு 23-25 topics இருக்கும். ஸோ ஆல்மோஸ்ட் மொத்தமாக சேர்த்து ஒரு 50 topics இருக்கும். 50 topics உங்களுக்கு உள்ளே வந்துடும். அண்ட் மார்க் டெஸ்ட் எல்லாமே இருக்கும். அது எல்லாமே 555 rupees தான். ஓகேவா? ஸோ டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் தரேன், வேணுன்றவங்க நீங்கள் யூட்டிலைஸ் பண்ணிக்கோங்க. ஸோ அந்த 555 rupees ஃபார் 2 yearsன்றது லிமிட்டட் டைம் ஆஃபர் தான், யூஸ் பண்ணிக்கோங்க. ஓகேவா? ஓகே, தேங்க்யூ. நெக்ஸ்ட் ப்ராப்ளம். எஸ், இதுவும் கிட்டத்தட்ட அதே மாதிரி தான். The average of 1088 real numbers is 0. At most, how many of them can be negative? ஸோ போன இதில் என்ன கொஸ்டின் கொடுத்துருந்தாங்க அப்படின்னா பாசிட்டிவ் நம்பர்ஸ் கொடுத்துருந்தாங்க. ஓகே, ஆவரேஜ் ஆஃப் 27 numbers is 0. அது எந்த மாதிரியான நம்பர்னு அவங்க கொடுக்கல. பட் இங்கே அவங்க ரியல் நம்பர்னு கொடுத்துருக்காங்க. ஸோ 1088 real numbers is 0. At most, how many of them can be negative? ஸோ அதே தான். இந்த 1088ல் 1087 நம்பர்ஸ் நீங்கள் நெகட்டிவாக எடுத்துக்கோங்க. பட் அந்த 1088th நம்பர் இருக்கு இல்லையா, அந்த ஒரு நம்பரை நீங்கள் இதெல்லாம் சம் பண்ணும்போது என்ன ஆன்சர் வருதோ அதை அங்கே பாசிட்டிவாக எடுத்திங்கன்னா ஆவரேஜ் 0 ஆயிரும். தேர்ஃபோர் ஆன்சர் இஸ் 1087. ஸோ அது ஆல்ரெடி போனதில் நான் எக்ஸ்பிளைன் பண்ணிட்டேன். அதே தான். ஸோ இந்த ரியல் நம்பர்னு கொடுத்துருக்கிறது வந்து நம்மளை வந்து கன்ஃபியூஸ் பண்ணுறதுக்காக. அவங்க என்ன நம்பர் வேணால் கொடுக்கட்டும், அவங்க கொஸ்டின் என்ன, ஆவரேஜ் ஆஃப் 1088 ரியல் நம்பர் இஸ் 0. அப்போ 1087 நம்பர்ஸ் வந்து நெகட்டிவாக இருக்கலாம். ஓகே, 1087 நம்பர்ஸ் நெகட்டிவாக இருக்கலாம். ஸோ அந்த ஒரு நம்பர் வந்து இந்த டோட்டல் சம்மேஷனில் என்ன ஆன்சர் வருதோ அதை அப்படியே பாசிட்டிவாக அந்த ஒரு நம்பராக எடுத்துக்கோங்க. தென் ப்ராப்ளம் இஸ் சால்வ்டு. ஆவரேஜ் 0 தான் வரும். Sum of the observation is 0. So 0 by anything is 0. Therefore, answer is 1087. Okay. ஸோ அதெல்லாம் பார்த்த உடனே ஆன்சர் பண்ணக்கூடிய கொஸ்டின்.
So next problem. Yes, the mean of 15 different natural numbers is 13. The maximum value of second largest of these numbers is. So, super question, ரொம்ப easiest question. 15 வெவ்வேறு இயல் எண்கள், ஓகேவா? இது இயல் எண்கள், வெவ்வேறு இயல் எண்கள், இயல் எண்களின் சராசரி 13. இந்த எண்களில் இரண்டாவது பெரிய எண்ணின் அதிகபட்ச மதிப்பு என்ன? ஸோ கொஸ்டின் உங்களுக்கு புரியுதா? இது நேச்சுரல் நம்பர். ஸோ 15 டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் நேச்சுரல் நம்பர், வேறு வேறு நம்பர். இதில் பெரிய நம்பர் ஒன்று இருக்கும். இப்போ நேச்சுரல் நம்பர் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, இப்போ நேச்சுரல் நம்பர்னு நம்ம எடுத்துக்கிட்டோம்னா எதுலேருந்து ஸ்டார்ட் ஆகும்? 1லேருந்து ஸ்டார்ட் ஆகும். ஸோ 1, 2, 3, 4, 5 எக்ஸெட்ரா அப் டு எந்த நம்பர் வேணால் நம்ம எடுத்துக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் நான் வந்து 99 and 100 எடுத்துக்கிறேன். 100 வரைக்கும் இருக்கக்கூடிய நேச்சுரல் நம்பர்ஸ் நான் எடுத்துக்கிறேன். இப்போ 100 வரைக்கும் நீங்கள் ஒரு நேச்சுரல் நம்பர்ஸ் எடுக்கிறீங்கன்னா இதில் ஸ்மாலஸ்ட் நம்பர் என்னென்னா 1, லார்ஜஸ்ட் நம்பர் என்ன அப்படின்னா 100. ஸோ இதில் என்ன நம்ம ஃபைன் பண்ண முடியும்? ஸ்மாலஸ்ட் நம்பர் ஃபைன் பண்ண முடியும். ஸ்மாலஸ்ட் நம்பர், ஹியர் ஸ்மாலஸ்ட் நம்பர் இஸ் 1 and largest number is 100. ஓகே, தென் வேற என்ன சொல்ல முடியும்? செகண்ட் ஸ்மாலஸ்ட் நம்பர். செகண்ட் ஸ்மாலஸ்ட் நம்பர் அப்படின்னா ஸோ 1 அப்படின்றது ஸ்மாலஸ்ட் நம்பர், அது ஒரு பக்கம் இருக்கட்டும். 1 விட்டுருங்க. 1 விட்டுட்டு மிச்சம் இருக்கிறதுல ஸ்மாலஸ்ட் நம்பர் என்ன? மிச்சம் இருக்கிறதுல ஸ்மாலஸ்ட் நம்பர் 2 தானே. ஸோ அப்போ அந்த 2 அப்படின்றது செகண்ட் ஸ்மாலஸ்ட் நம்பர். அண்ட் செகண்ட் லார்ஜஸ்ட் நம்பர் என்னது? செகண்ட் லார்ஜஸ்ட் நம்பர். செகண்ட் லார்ஜஸ்ட் நம்பர் இஸ் 99. ஸோ லார்ஜஸ்ட் நம்பர் 100 விட்டுருங்க. ஸோ செகண்ட் லார்ஜஸ்ட் நம்பர் இஸ் 99, ரைட்? ஸோ இப்போ இதை வச்சு தான் நம்ம ப்ராப்ளம் சால்வ் பண்ண போகிறோம். எப்படி சால்வ் பண்ணுறது? அவங்க கொஸ்டின் என்ன கொடுத்தாங்க அப்படின்னா 15 வெவ்வேறு இயல் எண்கள். ஸோ அதில் செகண்ட் லார்ஜஸ்ட் நம்பர் எடுக்கணும். அப்போ பாசிபிலிட்டி தான் நம்ம பார்க்கணும். ஸோ ஆவரேஜ் வந்து 13. ஸோ அப்போ நம்ம எப்படி கொஸ்டின் எடுக்கணும் அப்படின்னா 1 + 2 + 3 + எக்ஸெட்ரா அப் டு 12 + 13 + x1 + x2. ஓகே, x1 + x2ன்னு எடுத்தாலும் ஓகே தான், இல்லை சம் pqன்னு எடுத்தாலும் ஓகே தான். p + q divided by 15 is equal to 13. ஓகேவா? ஸோ இந்த 1லேருந்து 13 வரைக்கும் இருக்கக்கூடியது டிஃப்ரெண்ட் நேச்சுரல் நம்பர்ஸ் தான். பட் அவங்க கொஸ்டின் என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னா செகண்ட் லார்ஜஸ்ட் நம்பர். ஓகேவா? மேக்ஸிமம் வேல்யூ ஓகேவா? மேக்ஸிமம் வேல்யூ வரணும். அண்ட் செகண்ட் லார்ஜஸ்ட் நம்பராக இருக்கணும். ஆவரேஜ் 13. ஸோ அதனால் நான் என்ன பண்ணிக்கிறேன் அப்படின்னா 1லேருந்து ஸ்டார்ட் பண்ணி 13 வரைக்கும் எடுத்துக்கிறேன். அடுத்து இருக்கக்கூடிய 2 நம்பர் என்னோட சாய்ஸ். மேக்ஸிமம் என்ன நம்பர் அங்கே போட முடியுன்றதை செக் பண்ணணும். ஓகே, ஸோ அப்போ நீங்கள் இதை இங்கிட்ட கொண்டு போனீங்க அப்படின்னா என்ன வரும்? இது அந்த பக்கம் கொண்டு போனீங்கன்னா ஸோ 1 + 2 + 3 + எக்ஸெட்ரா அப் டு 13 உடைய ஃபார்முலா நமக்கு தெரியும். ஃபார்முலா என்ன? n × n + 1/2 + p + q is equal to 15 × 13. ஓகே, ஸோ அப்போ இந்த பக்கம் இருக்கக்கூடிய வேல்யூவை அந்த பக்கம் கொண்டு போனோம் அப்படின்னா நெகட்டிவ் ஆயிருமா? மைனஸ் ஆயிருமா? therefore p + q is equal to 15 × 13 minus இதை கூட கேன்சல் பண்ணிடுங்க 7. ஸோ 7 × 13. ஸோ 7 × 13, ரைட்? இது வரைக்கும் புரியுதா? ஸோ p + q is equal to 15 × 13 minus 7 × 13. ஸோ இதை நம்ம சால்வ் பண்ணணும். எப்படி சால்வ் பண்ணுறது? ஸோ இதிலிருந்து 13 காமனாக வெளியே எடுத்துடலாம். 13 காமனாக வெளியே எடுத்துட்டோம் அப்படின்னா 15 - 7. ஸோ 15 - 7 என்ன வரும்? 8 × 13. ஸோ அப்போ 8 × 13. ஸோ 8 × 13 என்ன வரும்? 8 × 13 80 + 24 which is 104. ஸோ அப்போ p + q ஓட வேல்யூ 104. p + q ஓட வேல்யூ 104. ஸோ இப்போ எந்த 2 நம்பரை ஆட் பண்ணால் எனக்கு 104 வரணும், விச் மீன்ஸ் அடுத்தடுத்த கன்சிக்யூட்டிவ் நம்பராக இருக்கணும். ஏன்னா கன்சிக்யூட்டிவ் நம்பராக இருக்க போய் தான் லார்ஜஸ்ட் நம்பர் 100, செகண்ட் லார்ஜஸ்ட் நம்பர் இஸ் 99. ஸோ 99 and 100 இஸ் கன்சிக்யூட்டிவ் நம்பர்ஸ். ஸோ அப்படி பார்த்தோம் அப்படின்னா இந்த 104 நம்ம எப்படி எழுதிக்கலாம்
104 எப்படி எழுதிக்கலாம்? 104 51 52 எழுதணும்னா 152 53 எழுத முடியாது. ஸோ அப்போ 104 அப்படின்னு எழுதணும். ஸோ அப்போ அடுத்தடுத்த நம்பரை நம்ம லார்ஜஸ்ட் நம்பராக எழுதணும்னா 52 53 வராது, 105 வரும். ஸோ அப்போ 51 53 எழுதிக்கலாமா? 51 and 53. ஸோ Pயோட வேல்யூ 51, Qவோட வேல்யூ 53. ஸோ அப்போ செகண்ட் லார்ஜஸ்ட் நம்பர் இஸ் 51. ஸோ ஆன்சர் ஃபார் திஸ் கொஸ்டின் இஸ் 51. ஓகேவா? ஓகே. இப்போ இந்த கொஸ்டின் இவ்வளோ பெருசாக போடணுமா சார்? அவசியம் இல்லை. ஸோ இது உங்களுக்கு புரிகிறதுக்காக நான் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக எழுதியிருக்கேன். புரிகிறதுக்காக உங்களுக்கு ஸ்டெப் பை ஸ்டெப்பாக உங்களுக்கு என்ன வரும்ன்றதை போட்டிருக்கேன். பட் இந்த கொஸ்டினை நம்ம எப்படி சால்வ் பண்ணலாம்? இந்த கொஸ்டினில் 15 டிஃப்ரெண்ட் நம்பர்ஸோடைய ஆவரேஜ் வந்து 13. அப்போ அந்த 15 நம்பருடைய சம்மேஷன் வேணும் அப்படின்னா இந்த 15ஐயும் 13ஐயும் மல்டிப்ளை பண்ணலாமா? ஸோ இப்போ x1 ப்ளஸ் x2 ப்ளஸ் x3 டிவைடட் பை 3 இஸ் ஈக்குவல் டு சம் 20 அப்படின்னா எனக்கு இந்த x1 ப்ளஸ் x2 ப்ளஸ் x3யோட சம்மேஷன் வேணும்னா இந்த 3 இன்ட்டு 20 டோட்டல் நம்பர் ஆஃப் அப்சர்வேஷன் இன்ட்டு ஆவரேஜை மல்டிப்ளை பண்ணால் சம் ஆஃப் அப்சர்வேஷன் கிடச்சிருமா? ஸோ இங்கே 15 அப்படின்றது டோட்டல் நம்பர் ஆஃப் அப்சர்வேஷன், 13 அப்படின்றது ஆவரேஜ். இதை ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணேன் அப்படின்னா எனக்கு சம் ஆஃப் அப்சர்வேஷன் கிடச்சிரும். ஸோ அதை ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணுங்க, 15 இன்ட்டு 3. இது சம் ஆஃப் அப்சர்வேஷன். இதில் இருந்து நம்ம எதை சப்ராக்ட் பண்ணணும்? இந்த 15 டிஃபரன்ஸ். அவங்க கேட்டிருக்கிறது செகண்ட் லார்ஜஸ்ட் நம்பர். அப்போ ஃபர்ஸ்ட் லார்ஜஸ்ட் நம்பரையும் செகண்ட் லார்ஜஸ்ட் நம்பரையும் விட்டுருங்க. மிச்சம் இருக்கக்கூடிய 13 நம்பர் அதை ஆட் பண்ணோம் அப்படின்னா என்ன கிடைக்கும்? 13 இன்ட்டு 14/2 கிடைக்கும். ஸோ அதை சப்ராக்ட் பண்ணலாம். ஸோ அதை சப்ராக்ட் பண்ணோம்னா 13 இன்ட்டு 14/2. ஸோ அதை கேன்சல் பண்ணும்போது 7 வரும். ஸோ இப்போ எப்பயும் போல் கேல்குலேஷன் தான். ஸோ சப்ராக்ட் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு என்ன கிடைக்கும்? 104 கிடைக்கும். இந்த 104 அப்படின்றது லார்ஜஸ்ட் நம்பர் அண்ட் செகண்ட் லார்ஜஸ்ட் நம்பரோட அடிஷன், சம்மேஷன். ஓகே. ஸோ லார்ஜஸ்ட் நம்பர் அண்ட் செகண்ட் லார்ஜஸ்ட் நம்பர். ஸோ இப்போ நீங்கள் ஒவ்வொரு நம்பர் கூடயும் நீங்கள் ஆட் பண்ணி பார்க்கலாம், ஒவ்வொரு நம்பரையும் நீங்கள் எடுத்து பார்க்கலாம். ஸோ ஒவ்வொரு நம்பராக எடுத்து பார்த்தீங்க அப்படின்னா இப்போ சப்போஸ் 53 எடுக்கிறீங்கன்னு வச்சுக்கோங்களேன். 53 செகண்ட் லார்ஜஸ்ட் நம்பர்னா 53யோட பெரிய நம்பர் நீங்கள் எடுக்கணும். 53 எடுக்கக்கூடாது. அப்போ 53யோட நீங்கள் 104 வரணும் அப்படின்னா நீங்கள் 53யோட எதை ஆட் பண்ணால் 104 வரும்? ஸோ விச் இஸ் 1 தென் 51. ஸோ 53 அப்படின்றது செகண்ட் லார்ஜஸ்ட் அப்படின்னா லார்ஜஸ்ட் நம்பர் வந்து 53யோட பெரிய நம்பராக இருக்கும். ஸோ அப்போ இது ஆன்சராக வரதுக்கு வாய்ப்பு இல்லை. ஓகே. நம்ம 52 எடுத்தோம் அப்படின்னா 52வோட எதை ஆட் பண்ணால் 104 வரும்? 52 ஆட் பண்ணால் தான் 104 வரும். அப்போ 52 ஆன்சர் இல்லை. ஸோ 51ஓட எதை ஆட் பண்ணால் 104 வரும்? 53. தேர்ஃபோர் 51 தான் ஆன்சர். 50யோட 54 ஆட் பண்ணோம் அப்படின்னா ஆன்சர் வரும். பட் அவுட் ஆஃப் 51 அண்ட் 50 எது லார்ஜஸ்ட் நம்பர்? 51 தான் லார்ஜஸ்ட். தேர்ஃபோர் செகண்ட் லார்ஜஸ்ட் நம்பர் இஸ் 51. ஓகேவா? ஸோ இது எல்லாமே வந்து நம்ம ஸ்கூலிங்கில் படித்த சின்ன சின்ன விஷயங்கள் தான். அந்த சின்ன சின்ன விஷயங்களை ஜஸ்ட் நம்ம ரீகால் பண்ணோம் அப்படின்னா ஆன்சர் ஈஸியாக வந்துடும். ரொம்ப ரொம்ப சிம்பிளான டாபிக் ஆவரேஜ். ஓகேவா? ஸோ சின்ன சின்ன விஷயங்கள் மட்டும் நம்ம ஞாபகம் வச்சுருந்தா போதுமானது. ஓகேவா? ஓகே. நெக்ஸ்ட் ப்ராப்ளம். In a class of 180 students, 45% are girls and the remaining are boys. If the average of the girls' mark is 54 and that of the boys is 46, what is the average of the whole class? Okay. Whole class உடைய average என்னன்னு கேட்டிருக்காங்க. In a class of 180 students, 180 studentsல 45% are girls. Total வந்து 180. So 180ல 45% are girls. மிச்சம் இருக்கக்கூடிய 55% are boys. So 45% are boys, sorry, girls. 55% are boys. அண்டு அந்த ஆவரேஜ் ஆஃப் எ கேர்ள்ஸோடைய ஆவரேஜும் கொடுத்துட்டாங்க, பாய்ஸோடைய ஆவரேஜும் கொடுத்துட்டாங்க. வாட் இஸ் த ஆவரேஜ் ஆஃப் த ஹோல் கிளாஸ்? ஆவரேஜ் ஆஃப் த ஹோல் கிளாஸ். ஓகே. இப்போ நமக்கு
54 அப்படின்றது கேர்ள்ஸோடைய ஆவரேஜ். இப்போ கேர்ள்ஸோடைய கவுண்டிங் தெரிஞ்சிருச்சு அப்படின்னா கேர்ள்ஸோடைய சம் ஆஃப் அப்சர்வேஷன் நமக்கு தெரிஞ்சிருமா? ஸோ இப்போ கேர்ள்ஸ் இருக்காங்க அப்படின்னா கேர்ள்ஸோடைய இப்போ கேர்ள் 1 ப்ளஸ் கேர்ள் 2 ப்ளஸ் எக்ஸட்ரா அப் டு கேர்ள் எம் கேர்ள்ஸ் இருக்காங்க. டிவைடட் பை எம் போட்டால் ஆன்சர் என்ன அப்படின்னா 54. ஸோ அதேமாரி பாய்ஸுக்கு பாய் 1 ப்ளஸ் பாய் 2 ப்ளஸ் எக்ஸட்ரா அப் டு பாய் என் பாய்ஸ் இருக்காங்க. ஸோ அது என்னால் டிவைட் பண்ணோம் அப்படின்னா விச் இஸ் 46. ஸோ ஆவரேஜ் மட்டும்தான் இருக்குது, டோட்டல் நம்பர் ஆஃப் அப்சர்வேஷன் என்கிட்ட இல்லை. அப்போ டோட்டல் நம்பர் ஆஃப் அப்சர்வேஷன் இதிலிருந்து கண்டுபிடிக்கலாமா பர்சன்டேஜில் ஏன்னா டோட்டல் 180% எனக்கு தெரியும். ஸோ 180%ல் 45% எத்தனை பேர், 180ல் 55% எத்தனை பேருன்னு கண்டுபிடிச்சோம்னா டோட்டல் நம்பர் ஆஃப் கேர்ள்ஸும் தெரிஞ்சிடும், டோட்டல் நம்பர் ஆஃப் பாய்ஸும் தெரிஞ்சிடும். தென் ப்ராப்ளம் ரொம்ப ஈஸி. அதை கண்டுபிடிப்போமா? ஸோ அப்போ 180ல் 50% அப்படின்றது வந்து 90, 50% அப்படின்றது 90 அண்டு 10% அப்படின்றது வந்து 18. ஸோ 10ல் பாதி எவ்வளோ 5% அப்படின்றது 9. ஸோ அப்போ 90 ப்ளஸ் 9 இஸ் ஏன்னா 55% இஸ் பாய்ஸு. ஸோ அப்போ 50%ன்றது 90, 5%ன்றது 9. ஸோ 90 ப்ளஸ் 9 இஸ் 99. ஸோ ஹியர் n இஸ் ஈக்குவல் டு 99. ஹியர் m இஸ் ஈக்குவல் டு, ஸோ அவுட் ஆஃப் 180 99 போயிருச்சு அப்படின்னா மிச்சம் 81. ஸோ அப்போ 81 கேர்ள்ஸ். ஸோ நம்பர் ஆஃப் கேர்ள்ஸ் இஸ் 81, நம்பர் ஆஃப் பாய்ஸ் இஸ் 99. ரைட்? ஸோ இப்போ ப்ராப்ளம் சிம்பிள் தானே. அவங்க கொஸ்டின் என்ன கேட்குறாங்க, டோட்டல் கிளாஸோடைய ஆவரேஜ் என்னன்னு கேட்குறாங்க. அப்போ இருக்க கிளாஸில் யார் இருக்கா, பாய்ஸ் அண்ட் கேர்ள்ஸ். ஸோ பாய்ஸோடைய சம்மேஷன் ப்ளஸ் கேர்ள்ஸோடைய சம்மேஷன் டிவைடட் பை டோட்டல் வேல்யூ இஸ் ஈக்குவல் டு ஆவரேஜ். கரெக்ட்? ஸோ பாய்ஸோடைய சம்மேஷன் வேணும்னா நம்ம என்ன பண்ணணும், பாய்ஸோடைய சம்மேஷன் வேணும் அப்படின்னா ஆவரேஜ் இன்ட்டு டோட்டல் நம்பர் ஆஃப் அப்சர்வேஷன். ஸோ விச் இஸ் 46 இன்ட்டு 99. இது பாய்ஸோடைய சம்மேஷன் வேல்யூ ப்ளஸ் அதே இதில் இருக்கக்கூடிய கேர்ள்ஸோடைய சம்மேஷன் வேல்யூ 81 இன்ட்டு 54. ஸோ 81 இன்ட்டு 54 டிவைடட் பை டோட்டல் நம்பர் ஆஃப் அப்சர்வேஷன். அவங்க என்ன கேட்டிருக்காங்க, வாட் இஸ் த ஆவரேஜ் ஆஃப் த ஹோல் கிளாஸோடைய ஆவரேஜ் கேட்டிருக்காங்க. ஸோ அப்போ ஹோல் கிளாஸில் 180 ஸ்டூடெண்ட்ஸ், ஸோ 180. ஸோ அதை சிம்பிளிஃபை பண்ண வேண்டாம். ஏன் இதை சிம்பிளிஃபை பண்ண வேண்டாம்னு சொல்கிறேன்னா, இதை லாஸ்ட் டிஜிட்டை வச்சு ஈஸியாக சால்வ் பண்ணிடலாம் இல்லையா, எதுக்கு சிம்பிளிஃபை பண்ணி டைம் வேஸ்ட் பண்ணிக்கிட்டு. ஸோ இதை சால்வ் பண்ணோம் அப்படின்னா நமக்கு என்ன வரப்போகுது, சம் ஆன்சர் வரப்போகுது. இதை சால்வ் பண்ணும்போது நமக்கு ஏதோ ஒரு ஆன்சர் வரப்போகுது. இந்த ஆன்சர் தான் இந்த 4ல் ஏதோ ஒன்று. கரெக்டாக? 4ல் ஏதோ ஒன்று. ஸோ நம்ம லாஸ்ட் டிஜிட் டெக்னிக் யூஸ் பண்ணலாமா? லாஸ்ட் டிஜிட் டெக்னிக் எப்படி யூஸ் பண்ணலாம், 6 இன்ட்டு 9, 6 இன்ட்டு 9, 9 6 ஆர் 54. ஸோ அப்போ இதோடைய ஆன்சரில் லாஸ்ட் டிஜிட் 4 வரும் ப்ளஸ் 1 இன்ட்டு 4. ஸோ இதை மல்டிப்ளை பண்ணும்போது வரக்கூடிய ஆன்சர்லேயும் லாஸ்ட் டிஜிட் 4 வரும். தென் இது ரெண்டையும் நீங்கள் ஆட் பண்ணுறீங்க. ஸோ 4 + 4 இஸ் 8. ஸோ அப்போ லெஃப்ட் ஹேண்ட் சைடில் லாஸ்ட் டிஜிட் 8, லெஃப்ட் ஹேண்ட் சைடில் லாஸ்ட் டிஜிட் 8. ஸோ அப்போ ரைட் ஹேண்ட் சைடுலையும் லாஸ்ட் டிஜிட் 8 வரணும், லாஸ்ட் டிஜிட் 8 வரணும். விச் மீன்ஸ் ஆன்சரை 180ஆல் மல்டிப்ளை பண்ணும்போது எந்த ஆன்சரில் லாஸ்ட் டிஜிட் 8 வருதோ அதுதான் என்னுடைய ஆன்சர். ஸோ அப்போ இருக்கக்கூடிய எல்லா வேல்யூவையும் 180ஆல் மல்டிப்ளை பண்ணலாம். ஸோ அப்போ இன்ட்டு 180 இஸ் ஈக்குவல் டு, ஸோ 180ன்றது 180 நீங்கள் எப்படி எழுதிக்கலாம், 18 இன்ட்டு 10ன்னு எழுதலாம். ஸோ 49.8 இன்ட்டு 10 498. தேர்ஃபோர் 498 இன்ட்டு 18, 8 8s are 64. லாஸ்ட் டிஜிட் 4 வருது, பட் எனக்கு லாஸ்ட் டிஜிட் என்ன வரணும், 8 வரணும். ஸோ திஸ் இஸ் நாட் மை ஆன்சர். அண்டு இதையும் நீங்கள் மல்டிப்ளை பண்ணீங்க அப்படின்னா 18 இன்ட்டு 10 விச் இம்ப்ளைஸ் 49.7 இன்ட்டு 10 இஸ் 497 இன்ட்டு 18. ஸோ 7 8s are 56. ஸோ லாஸ்ட் டிஜிட் 6, 8 இல்லை. ஸோ இதுவும் என்னுடைய ஆன்சர் இல்லை. ஸோ இன்ட்டு 18 இன்ட்டு 10. ஸோ 496 இன்ட்டு 10 இஸ் 496. சாரி 49.6 இஸ் 496 இன்ட்டு 18. ஸோ 6 இன்ட்டு 8 48. ஸோ லாஸ்ட் டிஜிட் 8 வருது.
ஸோ இதுதான் என்னுடைய ஆன்சராக இருக்க முடியும். ஏன்னா இங்கே லாஸ்ட் டிஜிட் 5. ஸோ 5 8s 40. ஸோ இதுவும் ஆன்சர் இல்லை. ஸோ மை ஆன்சர் இஸ் 49.6. ஸோ எதுவுமே நான் ரொம்ப காம்ப்ளிகேட் பண்ணல, ரொம்ப காம்ப்ளிகேட் பண்ணல. கொடுத்துருக்க கொஸ்டின்ல இருந்து அவங்க கொஸ்டினை ஜஸ்ட் நான் ரீட் பண்ணேன். ரீட் பண்ணும்போது ஒரு ஐடியாலஜி கிடைக்குது, அந்த ஐடியாலஜியை அப்ளை பண்ணியிருக்கேன், அவ்வளோதான். ஓகே, ஸோ ரொம்ப சிம்பிளான ப்ராப்ளம். அவங்க கொஸ்டின் வந்து டோட்டல் நம்பர் ஆஃப் கிளாஸ் கொடுத்துட்டாங்க. அந்த கிளாஸில் 45% பாய்ஸு, கேர்ள்ஸு 55% பாய்ஸு. அண்டு பாய்ஸோடைய ஆவரேஜும் கொடுத்துட்டாங்க, கேர்ள்ஸோடைய ஆவரேஜும் கொடுத்துட்டாங்க. அண்டு என்ன கேட்டிருக்காங்க, ஹோல் கிளாஸோடைய ஆவரேஜ் கேட்டிருக்காங்க. ஸோ அப்போ ஹோல் கிளாஸோடைய ஆவரேஜ்னா பாய்ஸோடைய சம்மேஷன் ப்ளஸ் கேர்ள்ஸோடைய சம்மேஷன் இஸ் டிவைடட் பை டோட்டல் நம்பர் ஆஃப் அப்சர்வேஷன். ஸோ அப்போ பாய்ஸோடைய சம்மேஷன் வேணும்னா பாய்ஸோடைய ஆவரேஜ் இருக்கு, அப்போ டோட்டல் நம்பர் ஆஃப் பாய்ஸ் நமக்கு தெரியணும். அதே மாதிரி கேர்ள்ஸோடைய ஆவரேஜும் இருக்கு, டோட்டல் நம்பர் ஆஃப் கேர்ள்ஸ் தெரியணும். ஸோ இந்த 180லேருந்து 45% எவ்வளோ, 55% எவ்வளோன்னு கண்டுபிடிங்க. தென் அப்ளை பண்ணுங்க. தென் லாஸ்ட் டிஜிட் யூஸ் பண்ணி ப்ராப்ளம் ஈஸியாக சால்வ் பண்ணிடலாம். ஓகே, ரொம்ப ஈஸியஸ்ட் ப்ராப்ளம், ஈஸியஸ்ட் டாபிக்கும் கூட. ஓகே, நெக்ஸ்ட் ப்ராப்ளம். Okay, same type of problem. In a class of 60 students, 40% are girls. The average weight of the whole class is 59.2. Average of whole class. So, அப்போ whole class அப்படின்றது வந்து boy 1 boy 2 கொடுத்துருக்காங்களா. average weight of girls is 55. What is the average weight of boys? Okay. So, question என்னென்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா total boys and girls உடைய இது. So, boy 1 plus boy 2 plus etc. Sum of boys weight plus sum of girls weight divided by total number of students வந்து 60 boys and girls சேர்த்து. இதோடைய வேல்யூ வந்து 59.2 and average weight of girls, the average weight of girls 55. What is the average weight of boys? Okay, ஸோ அப்போ 40% கேர்ள்ஸ். ஸோ அப்போ ஃபஸ்ட்டு நம்ம என்ன கண்டுபிடிக்கணும், அவுட் ஆஃப் 60ல் 40% ஆர் கேர்ள்ஸ். அப்போ ரிமைனிங் 60% வந்து பாய்ஸ். ஸோ அப்போ இந்த 60ல் இந்த 60ன்றது 100%. அப்போ 100%ல் 50% என்ன வரும், 50%ன்றது 30. ஸோ அப்போ இந்த 60ல் 10% என்ன வரும்னா 6. ஸோ அப்போ 50 + 10 is 60%ன்றது 36. ஸோ அப்போ நம்பர் ஆஃப் பாய்ஸ் வந்து 36. ஸோ அவுட் ஆஃப் 60 36 போயிருச்சு அப்படின்னா மிச்சம் எவ்வளோ இருக்கும், 24. ஸோ 24 கேர்ள்ஸ். ஸோ கேர்ள்ஸோடைய கவுண்ட் வந்து 24, பாய்ஸோடைய கவுண்ட் வந்து 36. கண்டுபிடிச்சாச்சு. தென் ஆவரேஜ் வெயிட் ஆஃப் ஹோல் கிளாஸ் இஸ் 59.2. The average weight of whole class. So, அப்போ average weight of boys, the sum of boys weight plus sum of girls weight is equal to sum of total class weight. Correct? So, அப்போ sum of boys weight plus sum of girls weight is equal to sum of total class weight. கரெக்டா? ஸோ அப்போ டோட்டல் கிளாஸோடைய ஆவரேஜ் வந்து 59.2. ஸோ அப்போ 59.2 இன்ட்டு 60. ஸோ அப்போ இந்த ஜீரோவோட மல்டிப்ளை பண்ணால் அது 592 இன்ட்டு 6. ஓகே, இது சம் ஆஃப் டோட்டல் கிளாஸ் வெயிட். அண்டு கேர்ள்ஸோடைய வெயிட்டும் எனக்கு தெரியும் 55, கேர்ள்ஸோடைய கவுண்ட்டும் தெரியும் 24. ஸோ அப்போ 24 into 55 plus sum of
அண்டு பாய்ஸோடைய டோட்டல் கவுண்ட் வந்து 36. ஸோ 36 இன்டூ 36 டோட்டல் நம்பர் ஆஃப் அப்சர்வேஷன். சம் ஆஃப் அப்சர்வேஷன் எனக்கு தெரியாது, அதை நான் வந்து எக்ஸ்ன்னு எடுத்துக்கிறேன். ஸோ இதை சிம்பிளிஃபை பண்ணால் எனக்கு ஆன்சர் கிடச்சிருமா? ஸோ இதை சிம்பிளிஃபை பண்ணுறதுக்கு ரொம்ப இது இல்லை, லாஸ்ட் டிஜிட் தான் யூஸ் பண்ண போகிறேன். ஸோ 6 இன்டூ 2 12. ஸோ அப்போ ரைட் ஹேண்ட் சைடில் லாஸ்ட் டிஜிட் 2 வருது, அப்போ லெஃப்ட் ஹேண்ட் சைடில் லாஸ்ட் டிஜிட் 2 வரணும். ஸோ 4 5 20. ஸோ 0. ஸோ இங்கே என்ன ஆன்சர் வரணும்? 2 வரணும், ஏன்னா 2 + 0 தான் 2 வரும். ஸோ அப்போ 36ல் லாஸ்ட் டிஜிட் 6. இந்த 6-ஐ இங்கே எதோட மல்டிப்ளை பண்ணும்போது லாஸ்ட் டிஜிட் 2 வரும்னு செக் பண்ணணும். ஸோ அப்போ ஒவ்வொரு நம்பரையும் நீங்கள் 36ஆல் மல்டிப்ளை பண்ணுங்கள். 3 6 are 18, லாஸ்ட் டிஜிட் 8 வருது. ஸோ 8 + 0 8. ஸோ இது ஆன்சர் இல்லை. 0 into anything 0. ஸோ இதுவும் ஆன்சர் இல்லை, ஏன்னா எனக்கு ஆன்சர் 2 வரணும். 1 into 6 6. இதுவும் ஆன்சர் இல்லை. 2 into 6 12. ஸோ அப்போ 62 தான் என்னுடைய ஆன்சர். ஸோ ஒன்ஸ் ஒரு கொஸ்டினை கேர்ஃபுல்லாக ரீட் பண்ணுங்கள், அந்த கொஸ்டினில் என்னென்ன கொடுத்துருக்காங்க, ஸோ அந்த கொஸ்டினில் இருக்கிறத இந்த மாதிரி ஒரு சிம்பிளாக எழுதி வச்சுக்கோங்க. தென் எதெல்லாம் சப்ஸ்டியூட் பண்ணணுமோ சப்ஸ்டியூட் பண்ணுங்கள், ஆன்சர் ஈஸியாக வந்துடும். ஸோ இது எதுவுமே கஷ்டம் கிடையாது. ஸோ நீங்கள் டேரெக்டாக இந்த ஸ்டெப் எழுதலாம். சம் ஆஃப் பாய்ஸ் வெயிட் ப்ளஸ் சம் ஆஃப் கேர்ள்ஸ் வெயிட் இஸ் ஈக்குவல் டு டோட்டல் நம்பர் ஆஃப் கிளாஸ் வெயிட். ஸோ இது கொடுத்துட்டாங்க, இதுவும் கொடுத்துட்டாங்க. சம் ஆஃப் பாய்ஸில் டோட்டல் நம்பர் ஆஃப் பாய்ஸ் தெரியும், சம் ஆஃப் பாய்ஸ் தான் தெரியாது, சம் ஆஃப் பாய்ஸ் வெயிட் தான் தெரியாது. தென் கண்டுபிடிங்க, லாஸ்ட் டிஜிட் யூஸ் பண்ணிங்கன்னா ஆன்சர் ஈஸியாக வந்துடும். ஓகே, எது லாஸ்ட் டிஜிட் ஆர் டிஜிட்டல் சம், வாட் எவர் இட் இஸ், உங்களுக்கு எது ஈஸின்னு தோணுதோ நீங்கள் அதை ஃபாலோ பண்ணிக்கலாம். ஓகே ஓகே நெக்ஸ்ட் ப்ராப்ளம். The average height of 5 boys is 175 centimeter. A sixth boy joined the group and the average height of all the boys in the group now increased by 1 centimeter. The height of the sixth boy. Yes. Super question. 5 சிறுவர்களின் சராசரி உயரம் 175. 5 சிறுவர்களின் சராசரி உயரம் 175. அப்போ ஈக்குவல் டிஸ்ட்ரிபியூஷன் கான்செப்ட் படி இந்த 5 பேரோட வேல்யூவும் 175 175 175ன்னு எடுத்துக்கலாமா? ஏன்னா நான் ஆல்ரெடி இன்ட்ரோடக்ஷனில் சொல்லியிருக்கேன் 10 20 30 ஆவரேஜ் 20. ஸோ அப்போ அந்த 20 20 20 ஆவரேஜ் பார்த்தாலும் 20 தான் வரும். ஸோ தட் இஸ் ஈக்குவல் டிஸ்ட்ரிபியூஷன் கான்செப்ட். எல்லா வேல்யூவும் 20 20ன்னு வரணும். ஸோ அப்போ அசியூம்டு ஆவரேஜ் ஒன்று வச்சு நம்ம கால்குலேட் பண்ணுவோம். இங்கே எனக்கு எக்ஸாக்ட் ஆவரேஜ் தெரியும். ஸோ அப்போ எல்லா வேல்யூவும் அந்த ஆவரேஜ்னு எடுத்துக்கலாமா? 5 பேருடைய ஆவரேஜ் வந்து 175. ஸோ நான் அந்த 5 பேருடைய வெயிட்டை ஹைட்டை 175ன்னு எடுத்துக்கிறேன். ஸோ ஃபஸ்ட்டு கொடுத்துருக்க லைனில் 175 175 175 175 175. ஸோ 5 பேருடைய வெயிட்டும் 175, தேர்ஃபோர் ஆவரேஜும் 175. இதை நீங்கள் அசியூம் பண்ணிக்கோங்க, ஏன்னா அவங்க 5 பேருடைய வெயிட் ஹைட்டெல்லாம் தனியாக கொடுக்கல. இப்போ இவங்க கூட 6th ஒரு பாய், 6வது சிறுவன் குழுவில் சேர்ந்தான். 6th ஒரு பையன் சேர்ந்துருக்கான். ஓகேவா, இவங்க கூட ஒரு பையன் சேர்ந்துருக்கான். இந்த பையனோட ஹைட் என்னவா இருக்கும்? தென் இந்த பையன் சேர்ந்ததுக்கு அப்புறம் அவங்களுடைய ஆவரேஜ் என்ன ஆகுதுன்னா ஒரு வேல்யூ இன்க்ரீஸ் ஆகுது. ஸோ இதோடைய ஆவரேஜ் வந்து 175. ஸோ இதோட ஆவரேஜ் 175. இந்த பையன் சேர்ந்ததுக்கு அப்புறம் அந்த வேல்யூ என்ன ஆகுது அப்படின்னா 175. இப்போ ஒரு பையன் சேர்ந்ததுக்கு அப்புறம் அதோடைய ஆவரேஜ் என்ன ஆகுது? 1 சென்டிமீட்டர் இன்க்ரீஸ் ஆகுது. சிறுவர்களின் சராசரி வேதம் இப்போது 1 சென்டிமீட்டர் அதிகரித்துள்ளது. 1 சென்டிமீட்டர் அதிகரிச்சிருக்கு. அப்போ இப்போ அந்த 5 பேருடைய 6 பேர் சேர்ந்ததுக்கு அப்புறம் 176 வந்திருக்கா? ஸோ அதை நான் எப்படி இருக்கிறேன் அப்படின்னா 6 பேர் சேர்ந்ததுக்கு அப்புறம் ஆவரேஜ் 176. அப்போ எல்லாருடைய ஹைட்டையும் 176ன்னு எடுத்துக்கலாமா? 4 5 6. இதோடைய ஆவரேஜ் 176. ஸோ ஆவரேஜ் 176னா எல்லாருடைய ஹைட்டும் 176 நம்ம எடுத்துக்கிட்டோம். அப்படி தான் நம்ம இதுக்கு முன்னாடி எடுத்தோம். ஆவரேஜ் 175 அப்படின்றதுனால எல்லாருடைய ஹைட்டும் 175ன்னு எடுத்துக்கிட்டோம். பட் கொஸ்டின் ஃபர்ஸ்ட் என்ன, 5 ஸ்டூடெண்ட்ஸ் இருக்காங்க, அந்த 5 ஸ்டூடெண்ட்ஸோட ஹைட் 175 175 175 ஃபிக்ஸ் பண்ணிட்டோம். ஸோ ஹைட் வந்து ஒரு பையன் சேர்ந்ததுனால ஒருத்தரோட ஹைட் இன்க்ரீஸ் ஆகாதுல்ல. அப்போ இந்த 5 பேரோட ஹைட் 175 தான்.
இந்த பையன் ஹைட்டு மட்டும்தான் வேரி ஆயிருக்கு. ஓகே, அப்போ இங்கே அசியூம்டு ஆவரேஜ் 176. அப்போ இங்கே ஒரிஜினல் அந்த 5 பேருடைய ஹைட் வந்து 175 தான். 175 175 175 175 175. தென் புதுசாக ஒரு பையன் ஜாயின்ட் ஆகிருக்கான் பார்த்தீங்களா, அவங்க நான் பின்னு வச்சுக்கிறேன். அண்ட் இதோடைய ஆவரேஜ் வந்து 176. எக்ஸாக்ட் ஆவரேஜ் எனக்கு தெரியும். எக்ஸாக்ட் ஆவரேஜ் எனக்கு தெரியும்ல. ஸோ எக்ஸாக்ட் ஆவரேஜ் எனக்கு தெரிஞ்சதுனால ஈக்குவலி டிஸ்ட்ரிபியூஷன் கான்செப்ட் படி எனக்கு இங்கே 176 இருக்கணும். ஆனால் எவ்வளோ கம்மியாக இருக்குது? -1 கம்மியாக இருக்குது. ஸோ இதுவும் -1 கம்மியாக இருக்குது, இதுவும் -1 கம்மியாக இருக்குது, இதுவும் -1 கம்மியாக இருக்குது, இதுவும் -1 கம்மியாக இருக்குது. அண்ட் எனக்கு எக்ஸாக்ட் ஆவரேஜ் தெரிஞ்சதுனால சம் ஆஃப் அப்சர்வேஷன் என்னவா இருக்கணும்? விச் மீன்ஸ் சம் ஆஃப் டிஃபரன்சஸ் என்ன இருக்கணும்? 0 இருக்கணும். நம்ம ஆல்ரெடி இன்ட்ரடக்ஷனில் பார்த்தோம். எக்ஸாக்ட் ஆவரேஜ் கரெக்டாக இருந்தால் சம் ஆஃப் டிஃபரன்சஸ் 0. சப்போஸ் நான் அசியூம்டு ஆவரேஜ் கம்மியாக எடுத்திருந்தா சம் ஆஃப் டிஃபரன்சஸ் பாசிட்டிவாக இருக்கும். நான் சப்போஸ் அசியூம்டு ஆவரேஜ் கம்மியாக எடுத்திருந்தா சம் ஆஃப் ஆவரேஜ் பாசிட்டிவாக இருக்கும். நான் அதிகமாக எடுத்திருந்தா நெகட்டிவாக இருக்கும். இதை நம்ம இன்ட்ரடக்ஷனில் தெளிவாக சொல்லியிருக்கோம். ஸோ அப்படி பார்த்தா இதை சால்வ் பண்ணும்போது நமக்கு -5 வரும். ஸோ -5 கூட எதை ஆட் பண்ணால் 0 வரும்? +5 ஆட் பண்ணால் மட்டும்தான் 0 வரும். தேர்ஃபோர் இங்கே என்ன தான் இருக்கணும்? ஒரிஜினல் ஆவரேஜை விட +5 அதிகமாக இருக்கணும். ஸோ +5 அப்படின்றது 176 + 5 181 சென்டிமீட்டர். ஸோ இந்த ஸ்டெப்பு தேவையில்லை, இது உங்களுக்கு புரிகிறதுக்காக நான் நடத்தினேன். பட் ஆவரேஜ் 175 அப்படின்றதுனால எல்லாரோட வேல்யூவும் 175 எடுத்துக்கிட்டோம். தென் இடையில ஒரு பையன் சேர்றான், அவன் கூட ஜாயின் பண்ணுறான். ஜாயின் பண்ணும்போது நமக்கு ஆவரேஜ் சேஞ்ச் ஆகுது. ஸோ ஆவரேஜ் சேஞ்ச் ஆகுதுன்னா அந்த ஆவரேஜ் என்னவா இருக்கும்? 181 இருக்கும். ஓகே, இது பர்சன் ஜாயினிங் ஆர் பர்சன் லீவிங் அந்த மாதிரி கான்செப்ட். ஓகே, ஓகேவா? ஸோ அதை சிம்பிளாக நம்ம சால்வ் பண்ணிக்கலாம். ஸோ ஜஸ்ட் ஈக்குவல் டிஸ்ட்ரிபியூஷன் கான்செப்ட் மட்டும் யூஸ் பண்ணால் போதுமானது, ஆன்சர் ஈஸியாக வந்துடும். ஓகேவா? ஓகே, ஸோ தென் வேறு எதுவும் இதில் சொல்கிறதுக்கு இல்லைல்ல? பர்சன் ஜாயினிங் அண்ட் பர்சன் லீவிங். ஸோ இதில் வேறு ஏதாச்சும் சிம்பிளாக சால்வ் பண்ணலாமா? 175. ஸோ இதில் ஏதாச்சும் ஈஸியாக சால்வ் பண்ண முடியுமான்றதை பாருங்கள். ஸோ இவ்வளோ தூரம் எடுத்து எழுதாமல் ஈஸியாக சால்வ் பண்ண முடியுமா அப்படின்னு செக் பண்ணணும். ஸோ பர்சன் ஜாயினிங், ஸோ ஜாயின் பண்ணும்போது அஞ்சு பேருடைய ஆவரேஜ் 175, 6 மெம்பர்ஸோடைய ஆவரேஜ் 176. தென் இங்கே என்ன ஆகுது? இன்க்ரீஸ் ஆகுது. இங்கேயும் என்ன ஆகுது? இன்க்ரீஸ் ஆகுது. ஸோ தென் 176ஐயும் இந்த 1ஐயும் மல்டிப்ளை பண்ணுங்கள். தென் இந்த 1ஐயும் இந்த 5ஐயும் மல்டிப்ளை பண்ணுங்கள். ஸோ 176 + 5 181. ஸோ திஸ் இஸ் அ ஷார்ட்கட். ஓகேவா? ஓ, திஸ் இஸ் அ ப்ரொசீஜர். இது ப்ரொசீஜர், திஸ் இஸ் அ ஷார்ட்கட். ஓகே, ஸோ நான் ஒன்று சொல்லிடுறேன். இந்த ப்ரொசீஜர் ஒரு பக்கம் இருக்கட்டும். பர்சன் ஜாயினிங் ஆர் பர்சன் லீவிங் அந்த மாதிரி கொஸ்டின் கேட்டால் பர்சன் ஜாயினிங் ஆர் பர்சன் லீவிங் கொஸ்டின் கேட்டால் இவ்வளோ தூரம் நீங்கள் எடுத்து எழுதணும்னு அவசியம் இல்லை. ஸோ அவங்க கொஸ்டினில் இங்கே ஒரு பர்சன் ஜாயின்ட் ஆகுறாரு, இல்லை ஒரு பர்சன் லீவ் ஆகலாம், என்ன வேணால் கொஸ்டின் கொடுக்கட்டும். ஜாயின் பண்ணுறதுக்கு முன்னாடி அந்த குரூப்பில் எத்தனை பேர் இருக்காங்க? 5 பாய்ஸ். ஸோ அப்போ அது பாய்ஸாக இருக்கலாம், 5 ஆப்ஜெக்ட்ஸாக இருக்கலாம், 5 சேர், என்ன வேணால் இருக்கட்டும். ஸோ 5 நம்பர் ஆஃப் அப்சர்வேஷன் 5. ஸோ 5 உடைய ஆவரேஜ் 175. தென் ஒருத்தர் ஜாயின்ட் ஆகுறாரு. ஜாயின்ட் ஆனதுக்கப்புறம் அந்த நம்பர் ஆஃப் அப்சர்வேஷன் 6ன்னு மாறிடுமா? ஸோ நம்பர் ஆஃப் அப்சர்வேஷன் 6 உடைய ஆவரேஜ் 176. நவ் ஓல்டு ஆவரேஜுக்கும் ஓல்டு அப்சர்வேஷனுக்கும் நியூ அப்சர்வேஷனுக்கும் வேல்யூ இன்க்ரீஸ் ஆயிருக்கா டிக்ரீஸ் ஆயிருக்கா? இன்க்ரீஸ் ஆயிருக்கு. ஸோ அதே மாதிரி ஓல்டு ஆவரேஜுக்கும் நியூ ஆவரேஜுக்கும் பிஃபோர் ஜாயினிங் ஆஃப்டர் ஜாயினிங் எவ்வளோ இன்க்ரீஸ் ஆயிருக்கு? 1 இன்க்ரீஸ் ஆயிருக்கு.
அது எவ்வளோ வேணால் இன்க்ரீஸ் ஆகலாம். இங்கே 1 இன்க்ரீஸ் ஆகிருக்கு. இதுக்கப்புறம் என்ன பண்ணணும், இந்த டிஃபரன்ஸ் இன் அப்சர்வேஷன் இருக்குல்ல, இந்த அப்சர்வேஷனை 176ஓட மல்டிப்ளை பண்ணுங்க. டிஃபரன்ஸ் இன் ஆவரேஜை இனிஷியல் அப்சர்வேஷனோட மல்டிப்ளை பண்ணுங்க. ஸோ அப்படி மல்டிப்ளை பண்ணால் நமக்கு என்ன ஆன்சர் வரும்? 1 into 176 176, 1 into 5 5. ஸோ இது எல்லாமே ப்ளஸ் தான், ப்ளஸ் இன்டூ ப்ளஸ் ப்ளஸ். ஸோ அதனால் 181 ஆன்சர். இதே இது நெகட்டிவ் ஆகுது. இதே இதில் நமக்கு என்ன ஆகுது அப்படின்னா 5 மெம்பர்ஸோடைய ஆவரேஜ் 175. ஒரு பர்சன் ஜாயிண்ட் ஆனதுக்கப்புறம் ஆவரேஜ் ரெடியூஸ் ஆகுது அப்படின்னா, அங்கேயும் இதே கான்செப்ட் தான். இங்கே என்ன ப்ளஸ் 1, இது என்ன -1. தென் சேம் 1 into 174 174, -1 into 5 -5. ஸோ புதுசாக ஜாயிண்ட் ஆன பர்சனுடைய ஹைட்டு 169. ரைட், புரியுதா? ஸோ இதே இது பர்சன் லீவிங்க்கு என்ன வரும்? 5 பர்சனுடைய ஆவரேஜ் வந்து 100. ஒரு பர்சன் லீவ் ஆகுறாரு. லீவ் ஆனதுக்கப்புறம் அதோடைய ஆவரேஜ் வந்து 19 மாறுது. ஸோ அப்போ லீவ் ஆனவருடைய ஹைட்டுனா வெயிட் என்னவா இருக்கலாம்? ஸோ தென் இங்கே என்ன ஆகுது? -10. ஸோ இங்கே -1. தென் சேம் -1 into 90 -90, -10 into 5 -100. ஓகே, மைனஸ் இன்டூ ப்ளஸ் மைனஸ், கரெக்டு தானே? -1 -90 -100 -190. ஓகேவா? ஓகே, மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ் -190 அந்த லீவ் ஆன பர்சனோட ஹைட்டாக இருக்கும். ஓகேவா? ஸோ இது வந்து ஒரு எக்ஸாம்பிள் தான். பட் பர்சன் ஜாயினிங், பர்சன் லீவிங் கேட்டாங்கன்னா நீங்கள் அவ்வளோ தூரம் எக்ஸ்பிளைன் பண்ண வேணாம். கொஸ்டினை பார்த்த உடனே நம்ம ஆன்சர் பண்ணிடலாம். ஓகேவா? ஓகே, ஸோ இப்போ நம்ம இந்த வீக் உங்களுக்கு கண்டிப்பாக டெஸ்ட் இருக்கும். ஸோ ப்ளே ஸ்டோரில் நம்ம ஆப் இருக்குது, நம்ம ஆப்பை இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. ஏன்னா நம்ம ஆப் மூலியமாக தான் நீங்கள் மார்க் டெஸ்ட் எழுத முடியும். ஸோ அந்த மார்க் டெஸ்ட் எப்படி எழுதணும், எப்படி உள்ளே நீங்கள் லாகின் பண்ணணும், அது எல்லாமே நான் உங்களுக்கு நாளைக்கு வீடியோவில் உங்களுக்கு வந்துடும். ஸோ இன்றைக்கி உங்களுக்கு ஆவரேஜ் முடிச்சிட்டோம். ஏன்னா யூனிட் டிஜிட்டில் வந்து இன்னும் நல்லா பார்த்தா ஒரு 15 கொஸ்டின்ஸ் இருக்கும். ஸோ அது வந்து உங்களுக்கு நாளைக்கு வந்துடும். ஓகேவா? இதுவே நம்ம ஈவினிங் தான் அப்லோட் பண்ணுறோம், மார்னிங் அப்லோட் பண்ணல. ஸோ இன்றைக்கி ஈவினிங் தான் அப்லோட் பண்ணுறோம். ஸோ அதனால் ஈவினிங் ஆவரேஜ் உங்களுக்கு வந்துடும். நாளைக்கு மார்னிங் ரிமைனிங் ஆவரேஜ் உங்களுக்கு வந்துடும். நாளைக்கு ஈவினிங் யூனிட் டிஜிட் வந்துடும். ஓகே, ஸோ இது எல்லாமே ஒன்ஸ் நீங்கள் வச்சுக்கோங்க. சாட்டர்டே வந்து ஆவரேஜ் அண்ட் யூனிட் டிஜிட் கம்பைன் பண்ணி உங்களுக்கு மார்க் டெஸ்ட் இருக்கும். தென் சண்டே அந்த மார்க் டெஸ்ட்டில் 30 கொஸ்டின்ஸ் டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். அந்த 30 கொஸ்டின்ஸ்க்கான எக்ஸ்ப்ளனேஷன் சண்டே உங்களுக்கு வந்துடும். ஓகேவா? ஸோ அதனால் ஆவரேஜ் அண்ட் யூனிட் டிஜிட் திஸ் வீக் கம்ப்ளீட் பண்ணிடுவோம். நெக்ஸ்ட் வீக் நெக்ஸ்ட் மாடலுக்கு நம்ம போயிடலாம். விச் மீன்ஸ் நெக்ஸ்ட் சிம்பிளிஃபிகேஷனோ பர்சன்டேஜோ நம்ம போயிடலாம். ஓகேவா? ஸோ பெய்டு கோர்ஸில் ஜாயின் பண்ணணும் அப்படின்னா நமக்கு டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்குது. நீங்கள் அந்த லிங்க் மூலிமா நம்ம ஆப்பை டவுன்லோட் பண்ணி யூட்டிலைஸ் பண்ணிக்கோங்க. கோர்ஸோடைய டோட்டல் ப்ரைஸ் வந்து 555 ருபீஸ் மட்டும்தான் ஃபார் 2 இயர்ஸ். என்னென்ன கிடைக்கும், என்னென்ன நம்ம கோர்ஸில் இருக்குது அப்படின்றத நான் ஆல்ரெடி சொல்லிட்டேன். வேணுங்கிறவங்க யூட்டிலைஸ் பண்ணிக்கோங்க. ஓகேவா? தேங்க்யூ. நெக்ஸ்ட் கிளாஸில் நெக்ஸ்ட் சம் எக்ஸாம்பிள்ஸோட ரிமைனிங் ஆவரேஜ் எக்ஸாம்பிள்ஸ். ஸோ நாளைக்கு உங்களுக்கு வந்து ஆவரேஜ் தான் வரும், நாளைக்கு ஈவினிங் தான் யூனிட் டிஜிட் வரும். ஸோ ரிமைனிங் டாப்பிக்கை நம்ம நாளைக்கு டிஸ்கஸ் பண்ணலாம். தேங்க்யூ ஆல்.